திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதீபதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய். ஏகன் அநேகன் தவக்குழுவில் இன்று நாம் விநாயகர் அகவல் போட்டி அறிவித்து மிக அகில உலக அளவில் போட்டிகளை அறிவித்து பரிசறிவிப்பு செய்யும் நேரம் இது. இன்று விநாயக பெருமானின் அருளால் அது சதுர்த்தி நன்னாளாகவும் அமைந்திருக்கிறது. விநாயக பெருமானுக்கு முழு முதற் கடவுளுக்கு எங்கள் மனமை மொழிகளால் நன்றி சொல்லி இன்று விநாயகர் அகவல் போட்டி பரிசு அறிவிப்பு மற்றும் 12 திருமுறைகளுடன் கூடிய முருகன் வழிபாடை செய்ய இருக்கிறோம். போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள் பத்தரும் காந்தியம்மை சமேத நல்லேப்ப பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. மண்ணுலகத்தில் பிறவி மாசர எண்ணிய பொருளெல்லாம் எழிதன் முற்றுற கண்ணுதல் உடையதோர் கழிற்று மாமுக பண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவாம். திருச்சிற்றம்பலம். நமது ஏகன் அநேகன் தவக்குழுவின் தலைவர் ஞானம் பரவுவார் திரு பெரி முத்துராமன் அவர்களின் சீரிய முயற்சி மற்றும் நல்ல சிந்தனையின் அடிப்படையில் கடந்த ஆண்டு நடைபெற்று நிறைவடைந்த விநாயகர் அகவல் போட்டியின் பரிசளிப்பு விழா தற்போது ஆரம்ப கட்டத்தில் இருக்கின்றது. அகத்தியர் பெருமான் கமண்டலத்தை விநாயகர் கவிழ்த்துவிட்டு காவிரியாய் ஓடச் செய்தார் உலக நன்மைக்காக. நமது அண்ணன் ஞானம் பருவார் திரு பெரி முத்துராமன் அவர்கள் அந்த விநாயகப் பெருமான் அகவலை நாடுகள் கடந்து ஒலிக்கச் செய்து விழா எடுத்து சிறப்பிப்பதும் அதே உலக நன்மைக்காக என்பதில் எங்கள் ஏகன் அநேகன் தவக்குழு பெருமை கொள்கிறது. இதெல்லாம் அறிந்ததாலோ என்னவோ அரசு ஐயா நமது அண்ணன் அவர்களுக்கு ஞானம் பரவுவார் என்ற அடைமொழியை வழங்கி சிறப்பித்துள்ளார்கள். பெருமானுக்கு நன்றிகள் உரித்தாக்கும் கடமையுடன் சிறப்பு செய்ய வந்திருக்கும் அனைத்து ஆன்மீக பெரியோர்களையும் இந்த நல்ல நேரத்தில் வருக வருக என ஏகன் அநேகன் தவக்குழுவின் சார்பில் வரவேற்று மகிழ்கிறோம். மற்றும் விநாயகர் அகவல் போட்டியில் பங்கேற்றவர்கள், பரிசு பெற வந்திருப்பவர்கள், பார்வையாளர்கள், மேலும் முக்கியமாக போட்டியை ஒருங்கிணைப்பு செய்து நடுவர்களாக இருந்து பெரும் பணியாற்றியவர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் நமது ஏகன் அநேகன் தவக்குழு பெருமை கொள்கிறது. இன்று விநாயகர் அகவல் போட்டியின் பரிசளிப்பு விழா மட்டுமல்ல, இன்று இது ஒரு முப்பெரும் விழாவாக நாம் கொண்டாடுகின்றோம். இன்று அனைத்து ஆன்மீக பெரியோர்களின் வாழ்த்துரை மற்றும் பரிசளிப்பு விழா, மூன்றாவதாக மிக முக்கியமாக இன்று நமது அண்ணன் பெரி முத்துராமன் அவர்களின் பிறந்த நாள் விழா. ஆக இன்றைய தினமானது முப்பெரும் விழாவாக நடத்துவதில் நாம் மிகுந்த பெருமை கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி 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 நன்றி. இல்லையம்மா, தொடர் சொல்லுங்க ஐயா. எத்தனாவது பிறந்த நாள் விழா ஐயாவுக்கு தொடக்கம்? இது 72 தொடக்கம் ஐயா. வாழ்த்துக்கள், ஆசிகள். நன்றிகள் ஐயா, நன்றிகள். சிவா. திருச்சிற்றம்பலம். நமது ஆதீனம் அவர்களை இன்று நமக்கு வாழ்த்துரை வழங்க வந்துள்ளார்கள். அனைவரும் அறிந்த மிகப்பெரிய ஆதீனம் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார். ஆதீனத்தின் பொன்னார் திருவடிகளை மனமை மொழிகளால் வணங்கி வரவேற்கிறோம். ஐயா அவர்களை ஆதீனம் நம்ம சுவாமி அவர்களை 46வது குரு மகா சன்னிதானம் அவர்கள் தமிழுக்கும் தமிழ் நெறிக்கும் பல்லாற்றலாலும் தொண்டாற்றிய புகழ் சிறந்த தவத்திரு குன்றக்குடி அடிகளுக்கு பின் இவர்தான் வாரிசாக இருந்து வருகிறார்கள். தம் குருநாதர் நிறுவிய குன்றக்குடி கிராம திட்டக்குழுவின் தலைவராக இருந்து இயக்கி கிராமப்புற மக்களின் மேம்பாட்டுக்கு உழைத்து வருகிறார். அதற்கு ஒரு மிகப்பெரிய எல்லாருக்கும் தெரியாத செய்தி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தெரியாத செய்தியா இருக்கும். ஐயா ஆதீனத்தை பத்தி நிறைய செய்திகள்
அவங்க வந்து 1000த்திற்கும் மேற்பட்ட மேடைகளில் பெரிய சொற்பொழிவாற்றிய பெருமகனார். அவங்களுக்கு அவங்க பொன்னார் திருவடிகளை ஐயாவோட இதை சொல்றது கூட ரொம்ப பெரிய புண்ணியம் வேணும். ஐயா வந்து ஆதீனம் திருக்குறள் முருகானந்தம் அவங்களோட சேர்ந்து திருச்சிக்கு ஒவ்வொரு வருடமும் 30ஆம் தேதி ஜனவரி 30 ஐயா, நான் தேதி கரெக்டா சொல்றேனான்னு எனக்கு தெரியல, ஜனவரி 30ஆம் தேதி அங்க வந்து புறப்பட்டு வந்து யாரும், அதாவது இவர்கள் இருவரும் சேர்ந்து அங்க இருக்க தலித் மக்களுக்கு அந்த ஏரியாவுக்கு சென்று அவர்களுக்கு என்ன நிறை குறை, அவர்கள் அரசிடம் என்ன எதிர்பார்க்கிறார்கள், என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் குறித்து கொண்டு அந்த குறித்ததை மேம்பாட்டு திட்டத்துக்கு அபிஷியலாக மறுநாள் வந்து இதெல்லாம் அறிந்து கொண்டு அதெல்லாம் மறுநாள் வந்து தன் கைப்பட அவர்களுக்கு அந்தந்த துறை சார்ந்தவர்களுக்கு கடிதம் எழுதி அதை உடனடியாக செயலாற்றக்கூடிய ஆதீனம் வந்து ரொம்ப பெரிய மனது. அதாவது தமிழ் மட்டும் அல்ல, மக்களும் முக்கியம், அவர்களை சார்ந்த மக்களும் முக்கியம் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் எடுத்துக்காட்டா இருக்கிறாங்க. ஐயா ஆதீனம் ஐயா அவர்களை நாங்கள் இன்று மனமே மொழிகளால் வணங்கி, உங்களை பத்தி சொல்றதுக்கு ஒரு அறிமுகமெல்லாம் தேவையே கிடையாது. ஒரு பெரிய வரலாறே இருக்கு. அவ்வளவு பெரிய வரலாறும் சொல்ல இயலாத காரணத்தால் குறிப்பிட்டதை மட்டும் சொல்லி இருக்கிறோம். அப்படி நடந்த ஒரு கூட்டத்துல கூட ஐயா வந்து ஒரு மீன்பிடி ஒரு பொண்ணு வந்து தன்னுடைய மகவை கொண்டு வந்து அவர்களுக்கு ஏதோ அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு தொழுநோய், அது போல ஏதோ ஒரு நோய் இருந்திருக்கு, அதாவது ஸ்கின் டிசீஸ், அது போல ஏதோ ஒரு இருந்திருக்கு. நீங்க திருநீர் பூசி விடுங்க ஐயான்னு ஐயாவை கேட்ட போது ஐயா திருநீரும் பூசி நீங்க மீன் எண்ணெய் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மந்திரம் மட்டுமல்ல, அந்த பகுத்தறிவோடு சேர்ந்த அந்த மந்திரம் அவர்களை அப்படி பல நிகழ்ச்சிகள் பல நிகழ்வுகள் அவர்கள் வாழ்க்கையில் அதெல்லாம் வந்து அறிந்து கொள்ள நமக்கு இப்போது முழுவதுமாக அறிந்து கொள்ள இயலாத சூழ்நிலை. ஐயா அவர்கள் ஆதீனம் ஐயா அவர்களை மனமே மொழிகளால் தங்கள் திருவடிகளை வணங்கி வரவேற்கிறோம். ஐயா, உங்களது வாழ்த்தையும் ஆசையையும் வேண்டி நிற்கும் தருணம் இது. நன்றி. ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்து இளம்பிரை போடு மெகிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைந்து அடி போற்றுகின்றேனே என்று விநாயகப் பெருமானை எண்ணி துதித்து இன்றைக்கு மிகச்சிறப்பாக நம்முடைய விநாயகப் பெருமான் அகவல் போட்டிகளை நடத்தி கொண்டிருக்கிற நல்ல தருணத்தில் பரிசளிக்கிற நேரத்தில் தைப்பூச முதல் திருநாள் இது. குன்றக்குடியில் சண்முகநாத பெருமான் விழாக்கோலம் போடுவதற்கு கொடியேற்றம் காலையில் சிறப்புற நிகழ்ந்து இன்று மாலை அவர் குன்றக்குடியில் பவனி வருகிற தருணம் இது. இந்த நேரத்தில் முருகப்பெருமானையும் சிந்தித்து கனடா நாடு மட்டுமல்ல உலகமெங்கும் வாழுகிற நம் அன்பர்களுக்காக ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்று உருக வேள்வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடும் சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனமுணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீயருளல் வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமானே என்று குன்றக்குடி சண்முகநாத பெருமானை மட்டுமல்ல உலகமெங்கும் இருக்கிற முருகப்பெருமானின் திருக்கோலங்களை எண்ணி சிந்தித்து இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தில் பிள்ளையார்பட்டியும் கற்பக விநாயகரும் குன்றக்குடி சண்முகநாத பெருமானும் அருகருகே இருக்கக்கூடிய காட்சி உலகத்தில் எங்குமில்லாத திருக்காட்சி. அந்த திருக்காட்சிக்கு நடுவேதான் கனடாவில் நம்முடைய அன்புக்குரிய அன்பர் பெரி முத்துராமன் அவர்கள் இன்று 73 வயதின் தொடக்கத்தை காண்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சிக்கும் பேரன்புக்கும் உரியது. இந்த நன்னாளில் அவர்களையும் அவர்கள் அருமை துணைவியார் அழகம்மை அவர்களையும் வாழ்த்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் மிகச் சிறப்பாக நம்முடைய விநாயகப் பெருமானின் அகவல் போட்டியை சீரூர நடத்தி இருக்கக்கூடிய ஏகன் அநேகன் தவக்குழு 5 ஆண்டுகளாக உலகம் முழுவதும் 5 வயது குழந்தை முதல் 80 வயது பெரியவர் வரை அனைவரையும் ஈர்த்து
பக்தி மார்க்கத்தில், ஞான மார்க்கத்தில், அறிவு மார்க்கத்தில் ஈடுபடுகிற அரும் ஞான பக்தி வேள்வியை சிறப்புற நடத்துகிற அந்த குழுவையும், அந்த குழுவின் நிறுவனரும், இன்று பிறந்த நாள் காணுகிற அதன் தலைவர் பெரி முத்துராமன் அவர்களையும், அவர்கள் அருமை துணைவியாரையும், அது சார்ந்த குழுவினரையும், டொராண்டாவில் வசித்துக் கொண்டிருக்கிற அவர்தாம் நண்பர்களையும் நாம் வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். குறிப்பாக விநாயகப் பெருமானின் வழிபாடு என்பது காலம் காலமாக நம்முடைய மண்ணில், நம் மரபில் எந்த நற்செயலை செய்தாலும் தொடக்கத்தில் பிள்ளையாரை வழிபட்டு விட்டுத்தான் தொடங்குவோம். ஏனென்றால் அவர்தான் மூல முதற்பொருள். எந்த செயலையும் நாம் வெற்றிகரமாக நிறைவேற்ற அருந்துணையாக இருப்பவர். விநாயகப் பெருமானை எங்கும் எழுந்து அருள்வாளிக்க செய்ய முடியும். அவர் ஆற்றங்கரையிலும் இருப்பார், அரச மரத்திலும் இருப்பார், மிகப்பெரிய கற்றளி கோவிலிலும் இருப்பார். எங்கும் இருக்கிற எளிமையின் அடையாளம்தான் விநாயகப் பெருமான். அது மட்டுமல்ல, அவர் குழந்தைகளுக்கு விருப்பமான கடவுள். அதனால்தான் அவர் பிள்ளை யார் என்று அழைக்கப்படுகிறார். பிள்ளைகளுக்கு எவையெல்லாம் விருப்பமோ, பிள்ளைகளுக்கு எவையெல்லாம் தேவையோ, கொழுக்கட்டை, சுண்டல், பயிறு வகைகள், இனிப்பு வகைகள் அனைத்தையுமே அவருக்கு நைவேத்தியம் செய்துவிட்டு குழந்தைகளுக்கு நாம் கொடுப்போம். குழந்தைகளின் புதுகாலம்தான், மகிழ்ச்சி தான் பிள்ளையார். அது மட்டுமல்ல, நாம் அவருக்கு விடலைக்காய் உடைப்போம். எந்த செயலையும் செய்வதற்கு முன்பு, வழிபாட்டுக்கு முன்பு விடலைக்காயை உடைத்தால் அது சிதறி போகும். அப்படித்தான் நம் துன்பம் சிதறி போகும், நம் ஆணவம் அடையாளமற்று போகும் என்பதன் அடையாளம்தான் சிதறுகாய் உடைத்து அவரை நாம் வழிபடுவோம். புராணத்தில் ஒரு நிகழ்வை சொல்வார்கள். சிவபெருமான் உபதேசிக்கிறார். அந்த உபதேசத்தை பார்வதி தேவிக்காக உபதேசிக்கிறார். கேட்டும் கேட்காத மனநிலையில் பார்வதி தேவி இருக்கிறார். நம்முடைய பள்ளி மாணவர்களைப் போல முழுமையாய் மனம் அதில் செலுத்தப்படவில்லை. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எஜுகேஷன் என்று சொல்வார்களே, அப்படி மனம் குவியாமல் இருப்பதை புரிந்து கொண்ட பெருமான் உடனடியாக பார்வதி தேவியை சபித்து விடுகிறார். பெரிய ஞானத்தை நான் போதிக்கிறேன், எவருக்கும் கிடைக்காத ஆகம பொருளை உனக்கு உபதேசிக்கிறேன். ஞானத்தின் தெளிவை உணர வேண்டிய நீ அதை கேட்காமல் இருக்கிறாயே. ஒரு பாமர குடும்பத்தில், பூலோகத்தில் படிப்பு வாசனையே இல்லாத குடும்பத்தில் பிறப்பா என்று சபித்து விடுகிறார். இந்த சாபத்தை கேட்டவுடன் பிள்ளைகள் துடித்து போகிறார்கள். பிள்ளையாரும் முருகனும் வேகமாய் வருகிறார்கள். முருகன் அங்கிருக்கிற ஏடுகளையெல்லாம் அள்ளி, சிவபெருமானிடம் இருக்கிற ஏடுகளையெல்லாம் அள்ளி கடலில் வீசுகிறார். பிள்ளையாரும் வீசுகிறார். கோபம் திரும்புகிறது பிள்ளைகளின் மீது. வாயிற்காவலன் எப்படி நந்திதேவன் தன் அனுமதி இல்லாமல் உள்ளே அவர்களை விட்டான் என்று கோபிக்கிறார். நந்திதேவனுக்கு சாபம். என்ன சாபம்? பூமியில் துராமீனாய் பிறக்க கடவாய். முருகப்பெருமானுக்கும் சாபம். பூமியில் பிறக்காத, பேச முடியாத குழந்தையாய் பிறப்பாய். ஆனால் பிள்ளையாரை மட்டும் அவர் சபிக்கவில்லை. என்ன காரணம்? என்ன அச்சம்? பிள்ளையாரை சபித்தால் அந்த சாபம் சபித்தவர்களையே சென்று சேரும் என்பதால். இது பிள்ளையாருக்கு மட்டுமல்ல, பிள்ளையாரை, விநாயகப் பெருமானை யாரெல்லாம் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கும் இந்த நிலைப்பாடுதான். விநாயகப் பெருமானை எண்ணி துதித்தால் எந்த தீவினையும் நம்மை தீண்டாது, எந்த சாபமும் நம்மை தீண்டாது. அதன் அடையாளத்தில் தான் பிள்ளையாரை எந்த செயலில் மண்ணிலே அவரை எழுந்தருளச் செய்ய முடியும், சந்தனத்திலே அவரை எழுந்து பூஜை செய்ய முடியும், ஆற்றங்கரை ஓரத்தில் அமர்ந்து பூஜை செய்ய முடியும், பெரிய கோவிலிலும் எழுந்து அவரை அருள்பாலிக்க செய்ய முடியும். இப்படி எல்லாவற்றிலும் எளிமையாய் பக்தர்களின் குறை தீர்க்கிற, வினைகளை தீர்க்கிற மூல முதல்வனாக விளங்குகிறார். அதனால்தான் பாரதி பாடினார். என்ன பாடினான்? விநாயகர் நான்மணி மாலை பாடினார். அதன் உச்சம் குழந்தைகளுக்கு, வாழும் தலைமுறைக்கு, வளரும் தலைமுறைக்கு என்ன சொல்லுகிறான் பாரதி? இந்த மண்மீதுள்ள மக்கள், இந்த மண்மீதுள்ள மக்கள், பறவைகள், விலங்குகள், பூச்சிகள் யாவும் என் வினையால் இடும்பை தீர்ந்து இன்னருள் பெற வேண்டும், அங்கன ஆகுக அருள்புரிய
தேவதேவா என்கிறார். எப்படி? நாம் கடவுளை வழிபட்டு விட்டு கைகட்டி கொண்டு இருந்தால் எதுவும் நிகழாது. இறை நம்பிக்கை அவசியம். தனக்கு ஓமை இல்லாதான் தால் சேர்ந்தார்க்கு அல்லால் மணக்கவளை மாற்றல் அறிவு. அவனருளாலே அவன் தாள் வணங்கினால்தான் அனைத்தும் ஈடேறும். அது முதல் தரம். இறை நம்பிக்கையோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? மனித முயற்சி முடமாகி விடக்கூடாது. அதைத்தான் பாரதி சொல்றார். என் கைகால்கள் இயங்க வேண்டும், என் உயிர் துடிப்பு துடிக்க வேண்டும், என் சிந்தனை செலுத்தப்பட வேண்டும். எங்கெல்லாம் உயிர்கள் துன்பப்படுகிறதோ துன்பங்களை துடைக்கின்ற தொழுத கைகளின் தோழனாக நான் இருக்க, இறைவா விநாயகப் பெருமானே நீ அருள் புரி என்று சொல்லுகிறார். அப்படி மனித முயற்சியும் இறை நம்பிக்கையும் இணைந்து பயணிக்கிற ஆன்மீக தடத்தைத்தான் நாம் இளம் குழந்தைகளுக்கு இன்றைக்கு மிகச் சிறப்பாக ஏகன் அநேகன் தவக்குழு 5 ஆண்டுகள் அதுல அருமையா சொல்றாங்க. குழந்தைய சும்மா மேம்போக்கா படிக்கக்கூடாது, ஆழமாக கற்க வேண்டும். உள்மனதில் அனைத்து விஷயங்களையும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். பக்தியின் முழு உணர்வையும் அவர்கள் உணர்ந்து கொள்ளத்தக்க வகையில் திருமுறைகளையும் நம்முடைய வழிபாட்டு நூல்களையும் ஒருவர்ந்து கற்பதற்கு ஏற்பாடு செய்திருப்பது வரவேற்புக்கும் பாராட்டுக்கும் சிறப்புக்கும் உரியது. ஏகன் அநேகன் தவக்குழுவை இந்த நன்னாளில் தைப்பூச முதல் திருநாளில் நாம் வாழ்த்தி இந்த போட்டி மிகப்பெரிய வெற்றியை பெற்று இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உலகம் முழுவதும் இன்றைக்கு இந்த போட்டியில் பங்கேற்று மிகச் சிறப்பாக விநாயகர் அகவலை, பிள்ளையார் அகவலை படித்து உணர்ந்து தெளிந்து அதன் வழியே இளைய தலைமுறை பயணிப்பதற்கு ஏகன் அநேகன் தவக்குழுவின் இந்த செயல்பாட்டை பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். கனடாவுக்கு முழுமையாக நாம் பறந்து வர முடியவில்லை என்றாலும் இங்கு ஊர்ந்திருந்து உங்கள் உணர்வுகளை, உங்கள் உறவுகளை, உங்கள் பக்தி நெறியை, ஒழுக்க நெறியை, ஞான நெறியை இளைய தலைமுறைக்கு போதிக்க வேண்டும் என்று நீங்கள் எடுக்கிற இந்த செயல்பாட்டை வாழ்த்தி வரவேற்று தமிழ்நாட்டின் அனைத்து ஞான பீடங்களையும் ஆதீனங்களையும் அருளாளர்களையும் இன்று காணவும் பேசவும் அவர்கள் செய்திகளை, வாழ்த்துக்களை, ஆசிகளை இளைய தலைமுறை கேட்கவும் வாய்ப்பளித்த ஏகன் அநேகன் தவக்குழுவை பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். எல்லாம் வல்ல பரம்பொருளின் எல்லா விதமான நிலைகளிலும் இந்த மக்களுக்கு நலன் கிடைக்க நாம் பிரார்த்திக்கிறோம். அனைவருக்கும் இனிய ஆசீர்வாதங்கள், நன்மையே உண்டாகட்டும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எண்ணில் நல்கதிக்கு யாருமோ குறைவில்லை என்று குறைவிலா நிறைவுடையவர்களாக அனைவரும் வாழ இந்த தவ வேள்வி, தமிழ் வேள்வி, ஏகன் அநேகன் தவக்குழு நடத்தும் இந்த அரிய தவ வேள்வி வெற்றி பெற, ஞான வேள்வி வெற்றி பெற வாழ்த்துகிறோம். ஆசீர்வாதங்கள். குறிப்பாக நம்முடைய பெரிய முத்துராமன் அவர்கள் இன்றைக்கு மிகச் சிறப்பாக பிறந்த நாள் காண்பதற்கு அவரையும் அவரது அருமை துணைவியார் அழகம்மை அவர்களையும் இணைந்து நல்லறம்போற்றும் இல்லறத்தை நடத்துகிற அவர் எல்லா வளத்தோடும் நலத்தோடும் வாழ எல்லாம் வல்ல கற்பக விநாயகப் பெருமானையும் சிந்தித்து, எல்லாம் வல்ல சண்முகநாத பெருமானையும் சிந்தித்து வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி ஐயா. நன்றி, நன்றி ஐயா. தமிழோடு சமயத்தையும் சமுதாயத்தையும் பேணுகின்ற தங்களின் திருமடத்திலிருந்து தாங்கள் வந்து அடியேனுக்கும் மற்றும் எங்கள் குழுவினருக்கும் எங்களோடு பயணிக்கின்ற உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் தாங்கள் அளித்த ஆசீர்வாதங்களுக்கு தலைதாழ்ந்த பணிவான எங்களுடைய அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஐயா. மிகுந்த நன்றி, மகிழ்ச்சி. நன்றி ஐயா. மீண்டும் தங்கள் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடிக்கடி சந்திப்போம், மீண்டும் சந்திப்போம். நம்முடைய ஆசைகளும் அன்புகளும் என்றும் உண்டு. என்றும் இன்ப அன்புடன் உங்களிடமிருந்து விடைபெறும் பொன்னம்பல அடிகளார். நன்றி ஐயா, நன்றி. உங்களுடைய இன்னைக்கு இருக்கிற ஒரு கடுமையான ஒரு ஷெட்யூல்ல நீங்க ஒத்துக்கிட்டு வந்து சிறப்பா 10 நிமிடம் சொன்னா 10 நிமிடத்துல நீங்க பேசியும் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி ஐயா. அந்த நேரத்தையும் நீங்க பேணினதுக்கு ரொம்ப நன்றி ஐயா.
அடுத்த நிகழ்வுக்காக நான் சரி, தங்களிடம் நன்றி ஐயா. நன்றி, நன்றி. மகிழ்ச்சி ஐயா. தொடர்ந்து சந்திப்போம். நல்லது. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள் தரும் காந்திமணி அம்மை சமேத நெல்லையப்ப பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அருள் தரும் கோவிலூர் ஆண்டவர் திருவடிகள் போற்றி போற்றி. தவத்திரு சீர்வளர் நாராயண சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. சங்க இலக்கியங்களில் உள்ள நூல்களை ஒரு குழு அமைத்து எளிமைப்படுத்தி அதனை மறைந்த குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா முன்னிலையில் வெளியிட்ட பெருமைசார் ஆதீனம் திருநெல்லை என்ற மாத பத்திரிகையை இன்றைய டெக்னாலஜி எலக்ட்ரானிக் ஃபார்மட் வாயிலாக வெளியிட்டு ஓரிரு நாட்களுக்குள்ளேயே 2000 பார்வையாளர்களை காண வைத்த பெருமை மிகு ஆதீனம். சிறவை ஆதீனத்தின் மற்றும் எல்லா ஆதீனங்களுடனும் நட்பு பாராட்டும் நகரத்தார் வழக்கில் உடையவர் என்று சொல்வீங்க நீங்க, உடையவங்க அப்படின்னு. அப்படி உடையவர் என்ற பெருமை பெற்ற ஆதீனம். இப்படி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு உயரிய ஆதீனம் அவர்களை நமது ஏகன் அநேகன் தவக்குழுவின் சார்பில் வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நவீன கால கம்ப்யூட்டரைஸ், அதாவது பேப்பர் காஸ்ட் எல்லாம் இல்லாம எல்லோர்கிட்டையும் நூல்கள் போய் சேரணுங்கிறதுல மிக பெரும் முனைப்புடன் காரியமாற்றிக் கொண்டிருக்கின்ற ஆதீனம் அவர்களை இந்த ஏகன் அநேகன் தவக்குழு பெருமையுடன் வரவேற்கிறது. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலையில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். கோவிலூர் ஆண்டவர் திருவடிகள் போற்றி. நாச்சிப்ப சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஏகன் அநேகன் தவக்குழு பக்தியை பரப்புவதில் மிகவும் முனைப்புடன் இருப்பது அனைவரும் அறிந்ததே. திருவாசகத்தில் ஆரம்பித்து நாம் அறிவித்த வேண்டுகோளின்படி காரைக்கால் அம்மையார் பாடல்களை முற்றோதல் செய்வதை தன் கடமையாக கொண்டு வருகின்றவர்களுக்கு நமது பாராட்டுகள். அதற்கு அடுத்த நிலையிலே இப்போது விநாயகர் அகவலை கையில் எடுத்திருக்கிறார்கள். விநாயகர் அகவல் நாம் எல்லாம் அறிந்தபடி அவ்வை பிராட்டியார் எழுதியது. இது எழுந்த வரலாற்றை பற்றி கர்ண பரம்பரையாக ஒரு செய்தியும் வழங்குகிறது. அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வெள்ளையானை மீதேறியும் சேரமான் பெருமாள் நாயனார் வெண்பாரி மீதேறியும் திருக்கைலாயத்துக்கு எழுந்தபோது விநாயகர் பூஜையில் அமர்ந்திருந்த அவ்வை பிராட்டியும் அவர்களுடன் செல்ல நினைக்க அவரை பூஜையை முடித்து கொண்ட இந்த அகவலை பாட விநாயகர் அருள் கூர்ந்து அவரை அவர்களுக்கு முன் கையிலையில் ஏற்றுவித்தார் என்பதே. நம் பாரத பூமியில் வைதிக மார்க்கத்தினர் அனைவரும் பூஜிக்கும் தெய்வம் விநாயகர். அவருக்கு மூர்த்தங்கள் பல உண்டு. எனினும் அவையெல்லாம் யானை முகத்தோடு விளங்குவன. அந்த யானை முகம் பிரணவ வடிவமாகும். அப்பிரணவ சுரூபமே விநாயகர் என்பர். அவருக்கு மூத்த பிள்ளையார், கணபதி, விக்னேஸ்வரர் போன்ற பலவேறு பெயர்களும் உண்டு. எந்த கருமத்தை நாம் தொடங்கும் போதும் விநாயக பூஜை செய்தே தொடங்குகின்றோம். விநாயகர் காப்பின்றி எந்த நூலையும் சைவர்கள் எழுதுவதில்லை. அவ்விநாயகரே பரம்பொருள் என்று கொள்வாரும் பலர். ஸ்ரீரங்கம் முதலிய விஷ்ணு ஸ்தலங்களில் கூட விநாயகர் பூஜிக்கப்படுகிறார். விநாயகரின் உருவத்தில் பல தத்துவங்கள் அடங்கியிருப்பதாக அறிந்தோர் கூறுவர். அவருடைய யானை தலை பிரணவத்தையும் அவர் கையில் உள்ள பாசம் வியாபகத்தையும் அங்குசம் அருளையும் கரங்கள் அளவில் ஆற்றலையும் இரு பாதங்களும் சித்தியையும் புத்தியையும் செவிகள் சர்வஞானத்தையும் ஏகதந்தம் பரஞானத்தையும் அவர் கையில் உள்ள ஒடிந்த தந்தம் அபயத்தையும் லம்போதரம் பொறுமை உடைமையையும் உணர்த்தும் என்பர். இச்சா ஞான கிரியாசக்திகள் இவருடைய சக்திகளே. இந்த விளக்கம் மிகவும் சுருக்கமான விளக்கம். ஆனால் இதற்கு முன்னரே மிக அருமையாக விளக்க உரையெல்லாம் செய்து இந்த நூலை பயிற்றுவித்த விதம்
எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளிக்கிறது. அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்ற திருவாசகத்திலே சொல்வது போல, பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் என்று திருவாசகத்திலே சிவபுராணத்திலே சொல்வார்கள். அதுபோல விநாயகர் அகவலையும் பொருள் உணர்ந்து என்றால் என்ன? பதவுரை படிப்பதா, பொழிப்புரை படிப்பதா, அதற்கும் மேலே அதனுடைய உட்பொருளை அறிந்து கொள்வது என்ற விஷயத்திலே ஏகநநேகன் தவக்குழு 2 நாட்களாக இந்த பயிற்சியை அளித்து இதற்கு ஒரு போட்டி வைத்து பல வயதினரையும் பிரித்து அந்த வயதிற்கு தகுந்தாற் போல் விநாயகர் அகவலுக்கு பரிசும் அளித்து வளர்ப்பது மிகவும் பெருமைக்குரிய விஷயம். இந்த காலத்திலே இளைஞர்களும் முதியவர்களும் விநாயகர் அகவலை படிக்க வேண்டும் என்று எண்ணம் ஏகநநேகனுக்கு வந்தது மிகவும் பாராட்டுதற்குரியது. நமது அடுத்த வேண்டுகோள் என்னவென்றால், இதே வரிசையிலே மறக்கப்பட்ட இன்னொரு பெரிய ஞானி பட்டினத்தார். விழாக்களிலே பட்டினத்தார் விழாவிலே மட்டும் பட்டினத்தாரை பற்றி பேசுகிறார்கள். நாம் பட்டினத்தார் பாடல்களையும் எடுத்து ஒரு முற்றோதல் செய்தால் என்ன என்ற எண்ணம் கோவிலூர் மடாலயத்தில் எழுந்துள்ளது. அடுத்த பட்டினத்தார் குரு பூஜைக்கு முன்னாலே அதை ஒரு நிகழ்வாக நடத்தவும் விரும்புகிறோம். அதிலையும் ஏகநநேகன் இணைந்து செயல்படும் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக உள்ளது. இந்த நிகழ்விலே நம்மையும் கலந்து கொள்ள செய்ததற்கு மிகவும் மகிழ்ச்சி. இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நமது பாராட்டுக்கள். பரிசு பெற்றவர்கள், பரிசு பெறாதவர்கள், இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நமது பாராட்டுக்கள். கட்டாயமாக இந்த பரிசுக்காக படிக்கவில்லை என்பது எனக்கு புரிகிறது. இது ஒரு பழக்கமாக ஏற்பட்டுவிடும். நாள்தோறும் விநாயகர் அகவல் படிக்க வேண்டும் என்ற பழக்கம் நமக்கு ஏற்பட்டு விட்டால் நம் வாழ்விலே நன்மைகள் பல நடக்கும். ஆசிகளுடன் விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி 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 ஐயா. அதாவது கன்னியாகுமரி முதல் காசி வரை என்பார்கள். அதுபோல் இன்று காசியிலும் தென்னகத்திலிருந்து வரும் யாத்ரீகர்களுக்கு ஒரு சிவப்பணி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு மடாலயம் என்கின்ற வகையில் அது மாதிரி மேலும் நமது சுந்தரி அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இன்றைய தொழில்நுட்பத்தில் பழைய நம்முடைய சமய சங்க இலக்கியங்களையும் நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதிலும் ஒரு நூலகம் அமைக்க வேண்டும் என்பதிலும் மிக முனைப்பாக பலரையும் ஒன்றிணைத்து செய்யும் தங்களுடைய பெரும் பணிக்கு எங்களுடைய சிரம் தாழ்ந்த அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிச்சயமாக நீங்கள் கூறியபடி பட்டினத்தாருக்கும் ஒரு முற்றோதல் செய்ய அந்த திருவருள் வழிவகை செய்யுமானால் நிச்சயம் செய்வோம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றோம் ஐயா. நன்றி. நம்ம அடுத்த தியாகராஜன் ஐயாவை நம்ம கூப்பிடலாம். வாழ்த்துறை வழங்குவதற்கு சுந்தரி அம்மா அவர்களை அழைக்கிறோம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி, அருள் தரும் காந்திமதி அம்மை சமேத நெல்லைப்ப பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் வேதாம்பிகை அம்பாள் சமேத சங்கபுதநாதேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி. மனிதர்களாகிய நாம் இறைவனுடன் நல் உறவுடனும் அதில் அதிக முனைப்போடும் இருக்கும் போது நம் சுமைகளை பெருமான் எடுத்து சுமப்பார் என்று உரைத்தவர். இந்த மனித சட்டையில் இருக்கும் போது மட்டும்தான் புண்ணியம் சேர்த்து பாவத்தை களைய முடியும் என்று அறிவுறுத்தியவர். அறப்பணிகள் பல செய்து எல்லோரையும் அதில் ஈடுபடுத்திய பெருமகனார். அவர்களின் பணிகள் சொல்லிலடங்காது. நன்றி ஐயா, உங்களை பார்க்க இந்த பிறவி பேறு பெற்றுள்ளது. அடியார்களின் வித்யா குருவாகிய தங்களை வணங்கி மகிழ்கிறோம். ஐயாவின் உரை அன்றாட வாழ்வியலில் இருந்து நம்மை அடுத்த நிலைக்கு உயர்த்தும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அப்படி பெருமதிப்பிற்குரிய பவானி தியாகராஜன் ஐயா அவர்களை வாழ்த்துரை அமுதம் வழங்க வரவேற்கின்றோம். நன்றி ஐயா, வாருங்கள். தன்னாருடைய சிவனி போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அரைசனே என்பற்கடியனீனுடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யுருள் கடிந்தமை சுடரே பிறை பெறா மன்னும் அமுதத்தன் கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே
உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. எல்லாம் அல்ல கண்ணுதல் பெருமானுடைய பெருங்கருணைக்கரத்தை மனமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து, எல்லாம் அல்ல நந்தம் பெருமக்களாகிய நாயன்மாருடைய திருவடி தாமரைகளையும் அருக்குருநாதர் திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த இனிய நேரத்தில் மனமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து, நம்முடைய ஏகன் அநேகன் தவக்குழுவை சார்ந்த பெருமக்கள் உலகமெங்கும் இருக்கின்ற அன்பர் பெருமக்களை ஒருங்கிணைத்து அவ்வை பிராட்டியார் அருளிய விநாயகர் அகவல் என்கிற ஞான நூலினை பாராயணம் செய்ய வைத்து மனனம் செய்து அதற்குரிய அன்பர் பெருமக்களுக்கு பரிசு கொடுக்கக்கூடிய வண்ணமான ஒரு விழாவினை இன்றைய நாளில் இணையத்தின் வழி அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். அத்துணை இந்த பணியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஏகன் அநேகன் அந்த தவக்குழுவினுடைய அங்கத்தினர் பெருமக்கள் அனைவருக்கும், அதனோடு மட்டுமல்லாது இந்த விழாவை பல்வேறு நிலைகளில் உலகமெங்கும் இருந்து முன்னெடுத்து கொண்டிருக்கிற முதிரும் அன்பில் தொண்டர் முறைமை நீடு திருக்கட்டமாகிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கும் பணிவான வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு, இந்த நிகழ்வில் பங்கேற்று கொண்ட அன்பர் பெருமக்களுக்கும் பணிவான வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு, இந்த அருமையான நிகழ்வில் வாழ்த்துறையாக சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்று நம்முடைய தவக்குழுவை சார்ந்த பெருமகனார் அன்போடு பணித்திருக்கிறார்கள். அவருடைய அந்த அன்பினை ஏற்றுக்கொண்டு சில செய்திகளை, விநாயகர் அகவல் அப்படிங்கிற நூலில் இருக்கக்கூடிய சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முற்படுகின்றேன். ஏனென்றால் இந்த நூல் அவரவர் பார்வையில், இந்த விநாயகர் அகவல் என்கிற நூலை நீங்கள் எந்த நோக்கில் பார்க்கிறீர்களோ அந்த நோக்குக்குரிய வண்ணமாக இந்த நூலில் பல்வேறு செய்திகள் நமக்கு பொதிந்து கிடக்கிறது. இதனை நாம அவரவர் பக்குவத்துக்கேற்ப இந்த நூலை சிந்திக்க முடியும். அந்த வகையில் இந்த நூல்ல அமையப்பெற்றிருக்கின்ற சில குறிப்புகளை நாம் காணுகிற பொழுது, இது ஆதார யோகம் என்று சொல்லப்பெறுகின்ற அந்த யோகத்தை பற்றிய குறிப்புகள் இந்த நூல்ல 6 ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த 6 ஆதாரத்தை பற்றிய குறிப்புகள் இதுல அமையப்பெற்றிருக்கிறது. மேலும் அட்டாங்க யோகம் என்று சொல்லப்பெறுகிற அந்த யோகத்தை பற்றிய குறிப்புகளும், அதுக்கு அடுத்ததாக பிராசாத யோகம் என்று ஒரு குறிப்பு சொல்வார்கள். ஓம் என்கிற பிரணவத்தை வேறு வேறு வகைகளில் கூறுகளாக்கி கொண்டு சிந்திக்கக்கூடிய நிலை, இதெல்லாம் இந்த நூலுக்குள் அமையப்பெற்றிருக்கிறது. அப்படிங்கிறத யோகம் சார்ந்த நிலை இருப்பவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வண்ணமாக இது அமையப்பெற்றிருப்பது. பொதுவாக இந்த விநாயகர் அகவல் அப்படிங்கிற நூல் எப்படி அமையப்பெற்றிருக்கிறது அப்படின்னா, விநாயகர் என்று சொல்லப்பெறுகிற இந்த நூலில் போற்றப்பெறுகிற பெருமானுக்கு கற்பக விநாயகர் என்று அவ்வை பிராட்டியார் நமக்கு நூல்ல அவங்களுடைய திருநாமத்தை கற்பக விநாயகர் என்று அருளியிருக்கிறார் என்பதை நாம் காணுகிறோம். அது மட்டுமல்ல, இவருடைய சொரூப இலக்கணம் அப்படிங்கிற வகையிலும் அவருடைய தடத்த இலக்கணம் என்ற வகையிலும், சைவ சித்தாந்தம் எப்பவுமே இறை இலக்கணத்தை சொல்லும்போது 2 வகையாக சொல்லும். சொரூப நிலை, தடத்த நிலை என்பது. சொரூபம் என்பதுக்கு தன்னிலை அல்லது உண்மை நிலை என்று பெயர். தடத்தம் நமக்காக இறங்கி வருகிற பொழுது எடுத்துக்கொள்ளுகின்ற வடிவங்களாக இருப்பன. அந்த வகையில் இந்த நூல்ல விநாயகர் என்பவர் யார் அப்படின்னு சொல்லும்போது, சொற்பதம் கடந்த அப்படின்னு சொன்னார். சொல்லுக்கும் நினைவுக்கும் அப்பாற்பட்டவராக இருப்பவர் அப்படிங்கிறத இந்த அகவல்ல அவ்வை பிராட்டியார் நமக்கு மிக அழகாக சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே என்று குறிப்பிடுகிறார். அப்ப சொல் பதம் கடந்த, நினைவுக்கும் சொல்லுக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய இறைவன் இது சிவபெருமானுக்கு இலக்கணம் சொல்லும் பொழுது இப்படிதான் சொல்வோம். இறைவன் யார் அப்படின்னா, வாக்கு மனம் கடந்து நிற்கக்கூடிய பொருள் அப்படின்னு. எதனால அப்படின்னு கேட்டா, இந்த வாக்கு என்பதும் மனம் என்பதும் தத்துவ கூட்டங்கள்ல 36 தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய சைவ சித்தாந்த தத்துவ ஞானத்துல வாக்கு என்பதும் மனம் என்பதும், இந்த மனம் என்பது நம்முடைய ஆன்ம தத்துவங்கள்ல ஒன்றாக இருப்பது, 24ல ஒன்றாக இருப்பது. அதே சமயத்துல வாக்கு என்பது சுத்த தத்துவத்தில் ஒரு தத்துவமாக இருப்பது. எனவே இறைவன் சொல்லுக்கும் நினைவுக்கும் அப்பாற்பட்டவன் என்பதை
நமக்கு இங்க எடுத்து காட்டும் போது சொற்பதம் கடந்த, அதுக்கப்புறம் துரிய மெய்ஞான, துரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய துரிய மெய்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிறு அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான, சொல் பதம் கடந்த துரிய மெய்ஞான என்பதனால சொல் இறந்த நிலையில நமக்கு இதுவும் ஒரு அருமையான குறிப்பு. துரிய மெய்ஞான, துரியம் அப்படிங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது துரியம், துரியம் கடந்த அப்படின்னா துரியாதீதம் என்று சொல்வது. இதற்கு நமக்கு கலை என்ற வகையில் 5 கலைகள் சொல்லப்படும். அந்த 5 கலைகள்ல சாந்தி கலை, சாந்தி அதீத கலை, வித்யா கலை, பிரதித்தா கலை, நிவர்த்தி கலைன்னு சொல்லுவோம். இந்த கலைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நிற்கக்கூடிய நிலை என்று சொல்வது. அதுக்கு துரியம் அப்படின்னு சொன்னா நமக்கு அதை சொல்லுகிற பொழுது நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கள் என்று சைவ சித்தாந்தத்துல இதுக்கு ஒரு பேர் சொல்லுவோம். அப்ப புருவ மத்தியில் இருக்கக்கூடிய ஆன்மா கீழே இறங்கி வரும் பொழுது 5 நிலைகள்ல இறங்கும். அதுவே தபத்தின் முதிர்ச்சியால குருநாதன் உபதேசித்த அந்த மந்திரத்தை கொண்டு தவம் செய்து ஞானத்தை பெறுகிற பொழுது அந்த ஞான முதிர்ச்சி காரணமாக புருவ மத்தியிலிருந்து மேல 5 இடங்கள் சொல்லுவோம். அப்படி மேல சொல்லுகிற பொழுதும் அதற்கு இதே 5 பேர் தான். ஆனா கீழே இறங்கும் போது கேவல அவத்தை என்று சொல்லுவோம், மேலே ஏறும்போது சுத்த அவத்தை என்று சொல்வது. இதெல்லாம் சித்தாந்தத்தில் ரொம்ப நுட்பமாக பேசப்பெறுவது. அதுல வரும் பொழுது துரியம் அப்படிங்கிற பொழுது நமக்கு அதை வடமொழியில சொல்லும்போது துரியம், துரியாதீதம் என்று சொல்லும். அது தமிழ்படுத்துகிற பொழுது நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கள் அப்படின்னு சொல்வது. இப்படி மேல போகிற பொழுதும் இதே 5 பேர் தான் சொல்லுவோம். ஆனா அது சுத்த அவத்தை, சுத்த நிலையில நிகழும் போது அருள் சார்ந்த நினைவாக இருப்பது. அந்த வகையில வரும்போது நமக்கு நனவு நிலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம இயல்பாக இருக்கக்கூடிய தத்துவங்களை புருவ மத்தியில உயிர் நிற்கக்கூடிய நிலை, அதுல கனவு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதை சொல்லுகிற அந்த சொல்லுல வருவதுதான் துரியம் என்று சொல்லுவது. அப்ப சொப்பனம், துரியம், துரியாதீதம் என்றெல்லாம் சொல்லப்பெறுகிற நிலை. அப்ப அந்த துரியம் நினைவுகளுக்கு அப்பாற்பட்டு உயர்ந்த நிலையில சுத்தமாயா புவனத்தை கடந்த இடத்துல நிற்கக்கூடிய பரம்பொருள் என்று சொல். அப்ப விநாயகருக்கு இலக்கணம் சொல்ல வரும்போதே சிவபெருமானுக்குரிய பரம்பொருள் இலக்கணம் எதுவோ அதை விநாயகருக்கும் அவை பிராட்டியார் காட்டுகிறார்கள் என்பதை அந்த 2 வரிகள் வழியாக நம்ம உணர்ந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட அந்த பரம்பொருளாகிய அந்த கருணை நம் மீது கொண்ட அன்பின் காரணமாக இறங்கி வரும். இறங்கி வரும்போது என்ன வரும்? நமக்காக உருவம் தாங்கி வரும். அப்படி உருவம் தாங்கி வருகிற பொழுது அவர் இறங்கி வருகிற நிலையத்தான் சீத களவ செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பு பல இசை பாட பொன்னரை ஞானும் பொந்துகிலாடையும். அப்படி அந்த வரிகள் உங்களுக்கு தெரியும். அதுல பார்க்கும் பொழுது தாமரை போன்ற அந்த வெண்மையான சொல்லக்கூட தாமரை போன்ற மென்மையும் அழகும் உடைய மலர் சிலம்படி உடைய விநாயக பெருமான் என்று அவருடைய திருவடியும், அந்த திருவடியில சப்தம் அப்படின்னு இனிய ஒலி எழுப்புகின்ற சிலம்பும் அந்த அவர் கால் அணிந்திருக்கிறார். அதுக்கப்புறம் பொன்னால் செய்யப்பட்ட அரைஞான் கயிறை அவர் அணிந்திருக்கிறார். அழகிய பட்டை உடைய ஆடை ஆகியவற்றை அணிந்த இடுப்புடையவராக, பட்டாடை உடுத்திய இடுப்பை கொண்டவராக அவர் இருக்கின்றார். மேலும் அந்த பெருமான் இங்கு பெட்டி போன்ற பெரிய வயிறு உடையவராக, வேழ முகம், யானை முகம் உடையவராக இருக்கக்கூடிய வலிமையான தந்தம் கொண்டவராக, யானை முகத்தை உடையவராக, முகத்தில் சிந்தூரம் என்கின்ற அந்த அணிகலன், அந்த அழகிய பூச்சி உடையவராக இருக்கிறார். 5 கைகளை உடையவராக இருக்கிறார். அங்குசம், பாசம் என்கிற 2 ஆயுதங்களை கையிலே கொண்டிருக்கிறார். கருநிறமான உடம்பை கொண்டவர். தொங்குகின்ற வாய், நான்ற வாயும் 4 புயம் என்று சொல்லும்போது நான்ற வாய்னா தொங்குகின்ற வாய், 4 புயம் 4 தோள்கள் உடையவராக, 3 கண் உடையவராக, அந்த கண் அவருங்கிற அந்த 3 கண் உடைய பெருமான் கன்னத்தில் மதநீர் பொழிகின்றவராக, பெரிய 2 காதுகளை கொண்டவராக இருக்கின்றார். தலையில் அழகான பொன்னாலான செய்யப்பட்ட மகுடம் என்கிற கிரீடம் உடையவராக, முப்பொறி நூல் அணிந்த அழகான மார்பை கொண்டவராக இருக்கிறார் என்று அவருடைய
தடத்த இலக்கணம் பேசப்படுகிறது. எனவே சொரூப இலக்கணம் என்று சொல்ற வகை வாக்கையும் கடந்து மனத்தையும் கடந்து நிற்பவர். அதே அந்த பரம்பொருளாகிய அந்த கருணையுடைய பெருமான் இறங்கி வரும்போது நமக்காக இவ்வாறு இறங்கி வருகிறார். எனவே சைவ சித்தாந்தத்தினுடைய நுட்பங்கள் இந்த அகவலுக்குள்ள பொதிந்து கிடக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த ரெண்டையும் எடுத்துக்காட்டாக சொல்லலாம். நூல் தொடங்குகிற பொழுதே சொரூப இலக்கணத்தையும் தடத்த இலக்கணத்தையும் அவ்வை பிராட்டியார் அருளியிருக்கிறார். இப்படி இந்த நூலுக்குள் ஏராளமான ஞான கருவூலங்கள் பொதிந்திருக்கின்றன என்பதை சொல்லி இந்த அருமையான ஒரு நீண்ட வாழ்த்துறை, இன்னும் பல அன்பர்கள் பங்கெடுக்கக்கூடிய இந்த நிகழ்வுல அடியவனுக்கும் இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த நம்முடைய ஏகன் அநேகன் தவக்குழுவை சார்ந்த பெருமக்கள் அனைவருக்கும் நன்றியை உரித்தாக்கி கொண்டு என்னுடைய உரையை இந்த அளவுல நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. நன்றி. சிவாய நம ஐயா. ஐயாவை பத்தி சொல்றதுக்கு நிறைய இருக்கு. ஐயாவுக்கும் ஏகன் அநேகன், அதாவது நம்முடைய ஏகன் அநேகனுக்கும் உள்ள தொடர்பு ஒரு நீண்ட நெடும் தொடர்பு. அதாவது பெரிய புராண வகுப்புல முதல் வகுப்புல அவங்க பாடம் கேட்டோம். அதுக்கு அடுத்து ஏகன் அநேகன்ல இன்னைக்கு தான் பாடம் கேட்கிற வாய்ப்பை பெருமான் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு ஒரு கேப்சூல் ப்ரோக்ராம் மாதிரி விநாயகர் அகவலுக்கு ஒரு பாடம் நடத்தியிருக்காங்க சைவ சித்தாந்தத்தோட இணைச்சு. ரொம்ப நன்றி ஐயா. ஐயாவினுடைய 100 ரூபாய் திட்டம், அதாவது சிவப்பணியில் எவரும் ஈடுபடலாம், அதுக்கு எதுவுமே தடை இல்லை அப்படின்ட்டு, அதாவது பலரையும் சிவப்பணியில் ஈடுபடுத்திய அந்த சிவ புண்ணியத்தை அடுத்தவங்களுக்கு எல்லாம் வாரி வாரி வழங்கி ஒரு பெரிய சிவ புண்ணிய செல்வராக இன்று பல சிவ திருப்பணிகளை தமிழகத்திலும் தமிழகத்திற்கு வெளியிலும் செய்து கொண்டிருக்கின்ற அந்த பெருமகனாரின் அது என்ன வார்த்தைகளால் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதோட நமக்கு ஏகன் அநேகனோட அவர்களுக்குள்ள தொடர்பை நாம் மிகவும் நேசிக்கின்றோம். பெரிய புராண வகுப்புல அவங்க அன்னைக்கு சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் அவங்கள எல்லாரையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பெரிய புராண வகுப்பு ரொம்ப சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. சிவத்திரு மோகன்ராஜ் ஐயா அவர்களும் சிவத்திரு சிவபிரகாசம் அவர்களும் முதல் நாள் அவர்களுடைய வழிகாட்டுதலில் ஆரம்பித்தபடி இன்று வரை மிகச் சிறப்பாக அதை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஐயா, தொடர்ந்து உங்களுடைய ஒரு அன்பிற்கும் உங்களுடைய ஒரு இணைப்பிற்கும் எங்களுக்கு நாங்கள் சிரம் தாழ்ந்த நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்து விடைபெறுகின்றோம் ஐயா. திருச்சிற்றம்பலம். அருள் தரும் காந்திமதி அம்மை சமேத நெல்லையப்ப பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அண்ணாமலையை நினை மனமே, கனவிலும் நினைவிலும் நினை மனமே, கனவெனும் வாழ்வு வெளித்திடுமே, கற்பனை கடந்து நினை மனமே, அற்ப மாயைகள் அகற்றிடுமே, அண்ணாமலையை நினை மனமே. அருள் தரும் வாதவூர் அடிகளின் இந்த பாடல் நமது உடல் செயல்கள் அனைத்தின் மூலமாகவும் கனவையும் கற்பனையையும் கடந்து அண்ணாமலையாரை நினைக்க செய்யும். அடியார்களின் நாடி நரம்புகளிலெல்லாம் ஊடுருவி சிவப்பெரும் கருணை நிரம்ப செய்யும் திறம்மிகு பாடல். நன்றி ஐயா. தர்மமிகு சென்னை சிவலோகம் திருமணத்தின் மரபு தினமும் மாலை 6 மணிக்கு சிவ புண்ணிய காலம். அந்த நேரத்தில் எங்கு எந்த தேசத்தில் இருந்தாலும் சிவபுராணம் ஓதுங்கள் கூட்டு பிரார்த்தனையாக என்று அறிவுறுத்திய மகான். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பெருமான் உள்ளன்போடு திருவாசகம் விண்ணப்பம் செய்யும் போது மன மகிழ்ச்சியுடன் அங்கே வருவார் என்று ஆணித்தரமாக உறக்க சொன்ன பெருமை நம் வாதவூர் அடிகளையே சாரும். அத்தகைய பெருங்கருணையாளரை நமது ஏகன் அநேகன் தவக்குழு மனம் மொழி மெய்களால் வணங்கி வரவேற்பதில் பெருமை கொள்கிறது. வாருங்கள், வாழ்த்துரை அமுதம் வழங்குங்கள். நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். உண்ணாமுலை உமையாளுடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முழவு அதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. எல்லாம் வல்ல உண்ணாமலை தாயார் உடனாகிய அண்ணாமலைநாதருடைய திருவருட்கருணையும் சிவமே குருவாய் அருளும் வடிவம் கொண்ட சிவமான மாணிக்க வாசக பெருமானுடைய குருவருட்கருணையும் அருட்குருநாதர் மௌனதேசிகருடைய குருவருட்கருணையும் நிறைந்த வண்ணமாக இந்த இனிய மாலை பொழுது ஏகன் அநேகன் தவக்குழுவோடு நம்மையும் இணைத்து வைத்திருக்கிறது.
அதிலும் அறிமுகம் செய்து வைத்த அம்மையார் அவர்கள் குறிப்பிட்டது போல 6 மணி ஆனால் நமக்கெல்லாம் அது சிவபுராண புண்ணிய காலம் என்கின்ற ஒரு கூட்டு பிரார்த்தனையோடு இந்த மாலை அமைந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. சற்று முன்னமே வந்து இங்கு அமர்ந்திருந்தோம். காரணம், உங்களில் ஒருவனாக நம்முடைய ஞானாசிரியர் பவானி தியாகராஜன் ஐயா அவர்களுடைய அமுத மொழிகளை, அருள்மொழிகளை கேட்டு இன்புற வேண்டும் என்பதற்காகவே. இந்த அற்புதமான நிகழ்வு விநாயகர் அகவல் என்கின்ற ஒரு ஞான துதிப்பாடலை உலகெங்கிலும் உள்ள அன்பு உள்ளங்களுக்கு எடுத்து செல்வதோடு மட்டுமல்லாமல் அதற்கு ஊக்கம் தருகின்ற வகையிலே பரிசளித்து மகிழக்கூடிய ஒரு பெரும் விழாவாக நம்முடைய போற்றுதலுக்குரிய பெரி முத்துராமன் ஐயா அவர்கள் திறமேற்கொண்டு இதை செய்திருக்கிறார்கள். அதில் இன்றைக்கு பரிசு அறிவிக்கின்ற நன்னாளாகவும் அதிலும் சில மழலைகள் இணைந்து அவர்கள் பாடக்கூடியதை கேட்கின்ற பெரும் பாக்கியத்தையும் நமக்கு தந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே மழலை முழவு அதிரும் மாலையாக இது அமைந்திருக்கிறது. இதில் எந்த ஐயமும் இல்லை என்று சொல்லி இந்த நல்ல விழாவிலே நாம் சிந்திக்கக்கூடியதாக ஞானாசிரிய பெருமகனார் கொடுத்த அந்த காலத்திலேயே நமக்கு ஒரு வகுப்பே எடுத்து அழகான பாடமாக நமக்கு ஞான குறிப்புகளை தந்திருக்கிறார்கள். அவர்கள் சொன்னது போல தோத்திரமும் இதுதான், சாத்திரமும் இதுதான். பக்தியோடு படிக்கின்றவர்களுக்கு விநாயகர் அகவல் அவர்கள் வாழ்க்கையுடைய தடைகளை நீக்கி வாழ்வுக்கு தேவையான அனைத்தையும் கொண்டு வந்து சேர்த்து விட ஐயமும் இல்லை. ஆனால் அதற்கும் மேலமாக ஞானத்தினுடைய தெளிவு பெற வேண்டும், அதனால் ஒரு முதிர்ச்சி அடைய வேண்டும் என்று எண்ணுகிறவர்களுக்கு விநாயகர் அகவலை ஆழ்ந்து சிந்திக்க தொடங்கினாலே போதும், அத்தனை சித்தாந்த கருத்துக்களும் அதிலேயே ஒருங்கே இணைந்து அமைந்திருக்கின்றன. அப்படி மூண்டெழு கனலை காலால் எழுப்புகின்ற ஒரு ஞான வேள்வியை எல்லோருக்குள்ளும் நடத்த வேண்டும் என்று எண்ணியது இந்த ஏகன் அநேகன் குழு என்று சொன்னால் அதற்கு நாம் எத்தனை வாழ்த்தினாலும் எத்தனை பாராட்டினாலும் அது போதாது என்றுதான் அடியேனுக்கு எண்ணுகிறது. இந்த நல்ல வேளையிலே இந்த விநாயகர் அகவல் தோன்றிய அந்த வரலாற்று சிந்தனையோடு நம்முடைய வாழ்த்துறையானது அமைந்தால் சிறப்பாகும். அது நாம் அறிந்ததாக இருக்கும். இருந்தாலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நம்முடைய சைவ சபை ஆச்சாரிய பெருமகனார் என்று நாம் போற்றுகின்ற அந்த குரு இந்த மண்ணுலகில் இருந்து பொன்னுலகமாம் கைலகை நோக்கி செல்ல சிவபெருமான் தன்னுடைய வாகனமாக வைத்திருந்த வெள்ளை யானையை அனுப்பி அவரை வரவேற்கின்ற பொழுது அதை அறிந்த சேரமான் பெருமாள் நாயனார் வெண்புறவி ஏறி அதன் செவியில் ஐந்தோதி அவரோடு இணைந்த கைலைக்கு செல்லும் பொழுது விநாயகருக்கு பூசை செய்து கொண்டிருந்த அவ்வை பிராட்டியாருக்கு தாமும் கைலைக்கு சென்று சேர வேண்டும் என்கின்ற எண்ணம் உதிக்கின்றது. அதற்கு முதல் நாளேயே பெருமிழலை குறும்பர் எனும் யோக நிலை அடைந்த பெருமகனார் சுந்தரருக்கு முன்பாக அங்கு செல்ல வேண்டும் என்று எண்ணினார். அவ்வண்ணமே சென்று சேர்ந்தார். இதை அடியொற்றியே அவ்வை பிராட்டியும் தாமும் கைலைக்கு செல்ல வேண்டும் என்று அந்த பூசையை முனைந்து செய்யும் பொழுது விநாயகப் பெருமானுக்கு அருளிய ஒரு அருட்பாடல் இந்த அகவல்பா என்பதை நாம் அறிய தருகிறோம். அதே சமயம் திருக்கோவிலூர் திருத்தலத்திலே சென்று பார்க்கும் பொழுது இதற்கான அழகான ஒரு கல்வெட்டு அங்கே நமக்கு அமைய பெற்றிருக்கிறது. அதிலே விநாயகப் யானை மீது ஏறி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் செல்லக்கூடிய காட்சியும் சேரமான் பெருமாள் நாயனார் குதிரை மீது செல்லக்கூடியதும் நம்முடைய அவ்வை பிராட்டி பூசை முடித்தவுடன் விநாயகர் தன்னுடைய துதிக்கையினாலே அவர்களை அழைத்து சென்று அவர்களை கைலைக்கு அவர்களுக்கு முன் கொண்டு நிறுத்தினார் என்பது இந்த அருள் வரலாறு. ஆக மண்ணுலகில் பிறந்த ஒவ்வொரு உயிரும் வேண்டுவது பொன்னுலகமாம் கைலைநாதனை ஒரு நாள் அடைய வேண்டும் என்பதுதான். அதற்கு முந்தி சென்று நம்மை சேர்க்கின்ற தொந்தி வயிற்று கணபதியின் அருட்பாடல் இது என்பதை இந்த உலகறிய செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த தவக்குழுவினுடைய நோக்கமாக இருக்கும் என்பதை அடியேன் நன்றாக உணர்கிறேன். அதை எவ்வளவு ஜனரஞ்சகமாக சுவாரஸ்யமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பங்களை எல்லாம் அதிலே புகுத்தி மழலைகள் முதல் முதியவர்கள் வரையிலும் இந்த நல்ல செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று இணைத்து கோர்த்து இதை அமைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த போன்ற பணிகள் மென்மேலும் தொடர வேண்டும். அப்படித்தான் மேன்மைகள் சைவ நீதி உலகமெல்லாம் விளங்க முடியும். அந்த பணிக்கு நாம் என்றைக்கும் உறுதுணையாக இருக்கின்றோம். இது வாழ்த்துறை என்பதை காட்டிலும் ஞானாசிரியர் கொடுத்த அந்த போதனைகளை நாம் உள்ளே நிறுத்தி கொண்டு நம்முடைய பயணத்தை தொடர்ந்தால்
நிச்சயம் அந்த வித்தக விநாயகனுடைய விரைகழல் சரண் நமக்கு நிச்சயம் அமையும் என்பதாக சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை தந்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கூறி அமைகிறோம். திருச்சிற்றம்பலம். நன்றி, நன்றி ஐயா. தேனினும் இனிய உங்கள் திருவாசக தமிழ்தான் என்னை உங்களிடம் பல வருடங்களுக்கு முன் ஈர்த்தது. இன்று வரை உங்களிடம் என்னை ஈர்க்கும் ஒரு மிகப்பெரிய சக்தி அந்த உங்களின் தேனினும் இனிய திருவாசக தமிழ்தான். அந்த தமிழ்தான் இன்று வரை நான் அந்த திருவாசகத்திற்கும் உங்களுடைய தேனினும் இனிய அந்த மதுர மொழிக்கும் நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. அவ்வளவு ஒரு மது உண்ட வண்டாக இருக்கின்றேன். நீங்க சொன்ன மாதிரி தொந்தி கணபதி முந்தி தொழ வெற்றிகள் வரும் என்று சொன்னீர்கள். அதை நம்முடைய நிகழ்ச்சியில பங்கு கொண்ட பல குழந்தைகள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ஐயா. இப்ப இதை நான் ஒரு பிராக்டிக்கலா சொல்றேன். நம்ம போட்டியில கலந்துக்கின பல குழந்தைகள் இப்ப என் குழந்தைக்கு மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, என் குழந்தை முந்திய விட இப்ப நல்லா படிக்குது, இதெல்லாம் பிராக்டிக்கலா இப்ப இதுல பார்ட்டிசிபேட் பண்ண பேரண்ட்ஸ் சொன்னது. இதெல்லாம் யாரும் டியூட்டர் பண்ணல. இதை விட இன்னும் ஒரு அற்புதமான செய்தி. அது அந்த தாயார் இன்னைக்கு இங்க இணையல்ல, அவங்ககிட்ட நாங்க சொல்ல மறந்துட்டோம். எட்மண்டன்ல இருந்து ஒரு தாயார், அந்த தாயார் சொன்ன செய்தி என்னை ரொம்ப உருக்குனுச்சு. அவர்களுடைய எட்மண்டன் கனடாவில் இருக்கு, அது ஆல்பர்டாங்கிற ப்ராவின்ஸ்ல இருக்காது. அந்த தாய் சொன்ன செய்தி அந்த குழந்தையினுடைய அந்த தாயாருக்கு 2 குழந்தைகள். பெரிய குழந்தைக்கு அந்த பையன் ஒரு 10 வயசோ 11 வயதோ. அந்த பையனுக்கு சரியா பேச்சு வரல. அவனை ஸ்கூல்ல அவன் அந்த ஸ்கூல்ல அந்த மற்ற குழந்தைகளுடன் படிக்கிறதுக்கு ஏற்ற மனநிலையில இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். அது அந்த தாய்க்கு ஒரு பெரிய வருத்தம். அந்த குழந்தைய கொண்டு போய் டாக்டர்கிட்ட மெடிக்கல் சர்டிபிகேட் எல்லாம் காமிச்சா டாக்டர்ஸ் அதை மெடிக்கலி அந்த குழந்தைக்கு எந்த சேலஞ்சும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த குழந்தை இப்ப நம்ம விநாயகர் அகவல் போட்டியில கலந்துக்கினாங்க. இத ரொம்ப ஒரு மன மகிழ்வோட சொல்றேன். அந்த போட்டியில கலந்துக்கினதுக்கு அப்புறம் அந்த குழந்தையினுடைய சொல் ஆடல், அவங்களுடைய அந்த ஒரு பேசுற விதம் ரொம்ப மாறி இருக்குன்னு அந்த தாயார் ரொம்ப ஒரு பெருமிதத்தோட சொன்னாங்க. ஆனா அந்த குழந்தை பரிசு வாங்கல, அதையும் நான் சொல்லிடுறேன். ஆனா நாங்க எங்களுடைய விதிகளின் படி நாங்க அந்த குழந்தைக்கு பரிசு கொடுக்கல. ஆனால் அந்த குழந்தைகிட்ட ரொம்ப நல்ல மிகுந்த முன்னேற்றம் இருக்கு, அதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படின்னு ரொம்ப மனம் உருகி பல மணி நேரம் பேசினாங்க. அது ஒண்ணு. அந்த பெரிய பையனுக்கு அவங்க எடுத்த அந்த 10-11 வயது பையனுக்கு அவங்க மெனக்கெட்ட போது, சின்ன குழந்தைக்கு வயது 3 வயதான், அவர் பெண் குழந்தை. இந்த பையனுக்கு அவங்க சொல்லி கொடுக்கறதுக்கு எடுத்த முயற்சியில அந்த குழந்தை தானாவே அது கத்துக்கிட்டு இருச்சான். அதையும் எங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. அதாவது சொல்ல கிளிப்புல சொல்லுங்கிற மாதிரி அண்ணனுக்கு சொல்லி கொடுத்ததை இந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருந்துட்டு இதுக்கு சொல்லியே கொடுக்கல, இது பாடிருச்சு. இது பாடினத ஒரு முதல் 3 நிமிடங்கள் சீதக்கலபையில இருந்து அந்த புள்ள பாடுற முதல் 3 நிமிடத்துக்கு பாடுறத எங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு நீங்க சொன்ன வார்த்தை 100க்கு 100 உண்மையான வார்த்தை. அந்த தொந்தி கணபதியை முந்தி தொழும் போது வாழ்வில் வெற்றிகள் தானாக முந்தி வருகின்றது என்பதற்கு இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய மக்கள் சாட்சி சொல்லுகிறார்கள். நன்றி ஐயா, நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. அந்த குழந்தைக்கும் என்னுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள். இது போல எல்லா குழந்தைகளும் சிறப்பா அமையட்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா, நன்றி நன்றி. திருச்சிற்றம்பலம். அருள் தரும் காந்திமதி அம்மை சமேத நெல்லையப்ப பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. ஆதி குரு முதல்வர் ராமானந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. விழிக்கு துணை திரு மென்னலர் பாதங்கள், மெய்மிகுன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோழும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. சிவசக்தி குமாரன் பன்னிருகை வேலன் முருகப்பெருமானின் அருள் திறத்தினையும் கௌமார கொள்கையின் அருளையும் உலகுக்கு உறக்கச் சொன்ன பெருமை பெற்ற ஆதீனம். சமய பயிற்சி வகுப்புகள் மூலம் நல்ல சமுதாயம் அமைய வழிவகை செய்து ஆக்கமும் ஊக்கமும் தரும் பெரும் பணி மேற்கொள்ளும் ஆதீனம். நம் சமயத்திற்கு முட்டு ஏற்படும் போதெல்லாம் அந்த இடத்தில் முதன்மையாக நின்று நம் மொழியை, பண்பாட்டை, வரலாற்றின் அருட்திறங்களை எடுத்து இயம்பக்கூடியவராக திகழ்கின்ற ஆதீனம். தமிழகம் மட்டுமல்ல, பல்வேறு நாடுகளிலும் கௌமார திருப்பணி, கோயில் திருப்பணி, அருணகிரி பெருமானின் அருட்திறம்,
செந்தமிழ் கடவுள் ஞான தண்டபாணியின் அருட்திறம் உலகெங்கும் ஒளி வீசிக் கொண்டிருக்கும் அருளாட்சியினை நமது சன்னிதானம் அவர்கள் செவ்வனே உணர்த்தி வருகிறார்கள் நம் மக்களுக்கு. அவர்களுடைய கல்வி பணி, சமயப்பணி, அதையும் தாண்டி மிக முக்கியமாக புலால் மறுப்பை அனைவர் மத்தியிலும் வலியுறுத்தும் மிகப்பெரிய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் நமது ஏகன் அநேகன் தவக்குழு அண்ணன் பெரி தலைவர் அண்ணன் பெரி முத்துராமன் அவர்களுடன் நட்பு பாராட்டும் ஆதீனம். நாம் அனைவரும் இன்று ஜூம், யூடியூப் என்ற அனைத்து இணைய சாதனங்களை பயன்படுத்தி வழிபாடு செய்வதற்கு உறுதுணையாக எந்த நேரமும் நமக்கு நல்ல ஆலோசனைகளும் உதவியும் செய்து வரும் எளிவந்த பிரானாக விளங்கும் சிறவை ஆதீனம் குமரகுருவர் சுவாமிகளை தருணத்தில் வரவேற்பதில் ஆனந்தம் அடைகிறோம். தங்கள் ஆசிக்கு காத்திருக்கிறோம். அடியார்கள் அனைவரும் பிறந்த நாள் விழா காணும் அண்ணன் உட்பட, அண்ணன் பெரிமுத்துராமன் உட்பட. நன்றி ஐயா. விழிக்குத் துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மை ஒன்றா மொழிக்குத் துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணை அவன் பன்னிருதோளும் பயந்ததனை வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடமும் மயூரமுமே. எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகிய தண்டமிழ் கடவுள் தண்டாயுதபாணி கடவுளுடைய திருவுருளையும் சிறவை ஆதீனம் ஆதி குருமுதல்வர் திருப்பெருந்துரு ராமானுசானுடைய குருவருளையும் மனமை மொழிகளால் வாழ்த்தி வணங்கி முதற்கண் நம்முடைய பெரி முத்துராமன் ஐயா அவருடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, கடந்த 4-5 ஆண்டுகளாக ஏகன் அநேகன் குழுவை அமைத்து இணைய வழியிலே திருவாசக முற்றோதல் உள்ளிட்ட பல சமய பணிகளை எல்லாம் சிறப்பான முறையிலே அவருடைய நல்ல தலைமையிலே வழிகாட்டுதலோடு செய்து வருகின்றார்கள். தான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்பதற்கேற்ப தான் மட்டுமல்ல, இந்த உலகம் முழுவதும் இருக்கின்ற சமய அன்பர்கள், சைவ அன்பர்கள் சமயத்தினுடைய உண்மையை உணர்ந்து நல்வழியிலே செல்ல வேண்டும் என்கின்ற நல் நோக்கத்தோடு அந்த ஏகன் அநேகன் குழுவை தோற்றுவித்தார்கள். தொடர்ந்து திருவாசக முற்றோதல் பல இணைய வழியிலே பல உரைகளை எல்லாம் தொடர்ந்து செய்து வருகின்றார்கள். அந்த வகையிலே ஒரு முதன்மையானதாக இப்பொழுது விநாயகர் அகவல், ஔவையார் அருளிய விநாயகர் அகவலை குழந்தைகளுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் அதிலே கலந்து கொள்ள வேண்டும். சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை அவரவருக்கு ஏற்ப வகையிலே அந்த விநாயகர் அகவலை சொல்ல வேண்டும். அதற்கான விளக்கத்தை சொல்லி மூலமாக அந்த குழந்தைகள் சமயவை பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே தோற்றுவித்து இது 2-3 ஒரு நல்ல இன்று ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இதிலே பங்கு பெற்று அதற்கான பரிசளிப்பு விழாவை அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலே பங்கு பெற்ற அத்தனை குழந்தைகளுக்கும் அவர்களை எல்லாம் ஊக்கப்படுத்தி அவருடைய பெற்றோர்கள் அந்தந்த பள்ளி ஆசிரியர் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்து ஐயா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், நமக்கெல்லாம் அதற்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் நம்முடைய குமரகுருபரர். இதை நாம் பார்க்கின்றோம். 5 வயது வரை ஊமையாக இருந்து அந்த திருவைகுண்டத்திலே அவதரித்து இருந்த குழந்தை 5 வயது வரை ஊமையாக இருந்த பொழுது திருச்செந்தூருக்கு பெற்றோர்கள் எடுத்துச் செல்கின்றார்கள். அங்கே சென்று 48 நாட்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வேண்டுகின்றார்கள். குழந்தை பேசவில்லை என்றால் கடலிலே விழுந்து மாய்ந்து விடுவோம் என்று சொன்ன பொழுது 48வது நாள் நிறைவிலே முருகப்பெருமான் தோன்றி அவருடைய நாவிலே பூமேவு செங்கமலம் என்று சொல்லுகின்ற அந்த அடியை எடுத்து எழுத அதன் பின்பு அந்த குழந்தை ஆயிரக்கணக்கான பாடலை பாடியது என்பது எல்லாரும் அறிந்த ஒன்றாக இருக்கின்றது. அதுபோல நம்முடைய அருள் பாடல்கள், சொந்த பாடல்கள், திருப்புகழ் பாடல்கள் எல்லாம் நமக்கு குழந்தைகளுக்கு அது ஒரு தெய்வ அருளையும் நல்ல குரல் வளத்தையும் தமிழ் வளத்தையும் கொடுக்கும் என்பதற்கு இந்த விநாயகர் அகவலை படித்த அந்த குழந்தையினுடைய ஆற்றலை நாம் உணர்ந்திருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். ஆகவே நாம் எதை விதைக்கின்றோமோ அதுதான் அங்கு விளையும் என்பது போல இளமையிலே கல் என்று சொல்லுவார்கள். இளமையிலே நல்ல சிந்தனையையும் அறிவையும் பக்தியையும் ஊட்டுகின்ற பொழுது அந்த குழந்தை நல்லறிவை பெறுவதற்கு அதற்கான ஒரு வாய்ப்பாக இது அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே ஐயா அவருடைய நல்ல அருட்பணி இந்த
சமயப்பணி குழந்தைகளிடத்திலே கொண்டு செல்லப்பட்டிருப்பது ஒரு பாராட்டுதலுக்குரியது. இது தொடர வேண்டும். இதுபோல மற்ற எளிமையான இலக்கியங்கள், நன்னூல்கள், நம்முடைய ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், திரு கந்தர் அனுபூதி போன்ற இலக்கியங்களும் ஒன்றும் பெரும் குழந்தைகளுக்கு திருப்புகழ் தேவாரங்களையும் நமது இவ்வளவு போட்டிகளை எல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது நடத்துவதன் மூலமாக நம்முடைய சமயம் சார்ந்த அருள் நூல்கள் எல்லாம் மக்களிடத்திலே குறிப்பாக குழந்தைகளிடத்திலே கொண்டு செல்வதற்கான வாய்ப்பாக இருக்கும். ஏனென்றால் இன்று தமிழகத்திலே தமிழ் படிப்பதற்கே தடுமாறிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே இது போல ஆயிரக்கணக்கான குழந்தைகள் கலந்து கொண்டிருப்பது ஒரு பெரும் மகிழ்ச்சியாக, சமய எழுச்சியாக இது அமைந்திருக்கின்றது. ஆகவே அந்த குழந்தைகளுக்கெல்லாம் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி இதை நெறிப்படுத்தி நடத்திய அத்தனை அன்பர் பெருமக்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி, இன்னும் இது மென்மேலும் சமய உலகத்தில் இது ஒரு வரலாற்று மைல்கல்லாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு மகிழ்ச்சி தெரிவித்து நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். நன்றி, நன்றி ஐயா. சுந்தரி அவர்கள் குறிப்பிட்டது போல நமக்கு ஆரம்ப நாள் தொட்டு இன்று வரை நாம் ஏதாவது ஒரு இந்த தொடர்பு எங்களுக்கு முருகப்பெருமான் எதேச்சையாக ஏற்படுத்தி கொடுத்த தொடர்பு. அந்த ஏதோ ஒரு இது தொலைபேசியில் நான் அழைக்க போக ஐயா அவர்களுடன் தொடர்பு கிடைத்தது. அது அதாவது எதிர்பாராமல் ஒரு முன்னறிவிப்பின்றி அவர்களுடைய எண் என்று தெரியாமல் நான் அவர்களை அழைக்க, அவர்களும் அந்த அழைப்பிற்கு பதிலளிக்க, அப்படி தொடர்பு கிடைத்ததுதான் ஐயாவினுடைய தொடர்பு. அந்த தொடர்பில் இந்த குரல் கேட்ட குரலாக இருக்கிறது. ஐயா நீங்கள் ஆதீனமா என்று கேட்க அவர்கள் மிக எளிமையாக ஆமாம் என்று சொல்ல அப்படி ஆரம்பித்தது தான் எங்களுடைய ஒரு அந்த ஒரு மேலான ஒரு அந்த ஆதீன கர்த்தருடன் எங்களுக்கு அடியனுக்கு ஏற்பட்ட ஒரு நட்பும் தொடர்பும். அன்றிலிருந்து இன்று வரை நாங்கள் ஏதேனும் ஒரு உதவி என்று கேட்டால் தயங்காமல் முன்னின்று செய்பவர்களில் முதல் வரிசையில் இருப்பவர்கள் சிறவை ஆதீனம் என்று நன்றியோடு நாங்கள் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். நன்றி ஐயா. தங்களின் சமூக பணியும் சமுதாய பணியும் நீங்கள் பொது காரியங்களில் பங்கெடுப்பதும் பலர் அறிந்தது. மிக்க எங்களுக்கும் உங்களுடைய ஒரு வழிகாட்டுதல் தொடர்ந்து கிடைக்கின்றது. நன்றி, நன்றி ஐயா. தொடர்ந்து இணைப்புரை வழங்க சீதா சண்முகம் அவர்கள் வருகிறார்கள். இப்போது நாம் அடுத்து வாழ்த்துரை வழங்க ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். முனைவர் மு பழனியப்பன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்க சீதா சண்முகம் வருகிறார்கள். தொடர்ந்து அவர்கள் இணைப்புரை வழங்குவார்கள். சுந்தரி தில்லை அவர்களுக்கு நன்றி. நமது மு பழனியப்பன் ஐயா ஏகன் அநேகன் தவக்குழுவை சேர்ந்தவர்களுக்கு புதியவர் அல்ல. தொடர்ந்து காரைக்கால் அம்மையார் முற்றோதுதலில் ஐயா எங்களுக்கெல்லாம் காரைக்கால் அம்மையார் பாடல்களை, அதாவது நாங்கள் பாடல்களாக வரிகளாக படிப்பதை எப்படி அவர்கள் பொருளை சொல்லி எளிய முறையில் அந்த பொருளை சொல்லி எங்களுக்கெல்லாம் விளக்கம் தந்து மகிழ்கிறார்கள். அவர்களுடைய உரையை தொடர்ந்து எங்களுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் காணலாம். தெரியாதவர்களுக்காக இந்த அறிவிப்பு. ஐயா அவர்கள் திருவாரானை கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக பணி செய்து வருகிறார்கள். பல PhD மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், உருவாக்கி உள்ளார்கள். ஐயா பல மேடைகளிலும் அவர்களுடைய தகப்பனார் மிகச்சிறந்த தமிழ் பேராசிரியர். தொடர்ந்து அவர்களின் பணியில் இவர்கள் சைவமும் தமிழும் இரண்டு கண்களாக போற்றி வளர்த்து வருகிறார்கள். நம்முடன் இணைவதில் பெருமகிழ்வு கொள்கிறார்கள். அவர்களை நாங்கள் வணங்கி வரவேற்கிறோம். ஐயா உங்களுடைய வாழ்த்துரையை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். மிகச் சிறப்பாக விநாயகர் அகவலை முன்னிறுத்தி முருகனையும் வணங்குகிற அற்புதமான ஒரு செயல்பாட்டை ஏகன் அநேகன் தவக்குழு செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக திருவாசகத்தில் நாம் கலந்திருந்தாலும் சிவபெருமானுடைய அருட்கலையில் தோன்றிய முருகப்பெருமானுடைய விழாவையும் விநாயகர் அகவலையும் இணைத்து ஒருங்கு சேர உலகம் முழுவதும் போட்டியாளர்களையும் பங்கேற்க வைத்த இந்த நிகழ்ச்சி மிகச் சிறப்பானது ஒரு நிகழ்ச்சி. குறிப்பாக அவை பிராட்டி பெண்களுக்குமான ஒரு முக்தி நிலையை விநாயகர் அகவலில் சொல்லி இருப்பார். ஏதோ முக்தி என்பது ஆண்களுக்கு மட்டுமே என்கிற சூழ்நிலையில் இருந்து
அதனை பெண்ணும் அடையலாம் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு விநாயகர் அகவல். அதற்குள் அத்தனை தத்துவங்களும் இயங்கி இருக்கின்றன. சிதக்களப என்று தொடங்குகிற அந்த அற்புதமான பாடல் நமக்கு மிகச்சிறந்த ஒரு அகவலாகவும் கவசமாகவும் விளங்கி கொண்டிருக்கிறது. அதனை முற்றோதல் செய்கிற முறையிலும் அதனை மிகச்சிறப்பாக மனனம் செய்கிற முறையிலும் இந்த தவக்குழு ஏற்பாடு செய்திருப்பது உலக அரங்கில் ஒரு மிக முக்கியமான ஒரு முன்னுதாரணம். இதில் பொதுமக்கள் அனைவரும், உலகு சார்ந்த மக்கள் அனைவரும் கலந்து கொண்டிருப்பது என்பது இன்னும் ஆச்சரியமான ஒரு செய்தி. அதிலே பல தத்துவங்கள் இருந்தாலும் கூட தத்தத்தினுள்ளே சாதசம் கட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டுகிற அளவிற்கு சிவலிங்க அளவை நமக்கு எடுத்து உணர்த்துகிற ஒரு அற்புதமான திருப்பணுவல் இந்த விநாயகர் அகவல். ஆகவே விநாயகரை முன்வைத்து அவை பிராட்டி சென்றடைந்த அந்த சொர்க்கம் என்று சொல்கிற சிவபுரத்திற்கு நாமும் செல்வதற்கான ஒரு அருமையான வாய்ப்பை தரக்கூடிய அந்த பணுவலை நாளும் ஓதுவதற்கான வாய்ப்பை அளித்து ஒரு மிக பெரும் நிகழ்ச்சியாக மிகச் சிறப்பான இணைய வெளியில நடத்தி கொண்டிருக்கிற ஏகன் அநேகன் தவக்குழுவினருக்கும் இந்த சிந்தனையை தோற்றுவிப்பது என்பது மிக ஒரு அரிதான செயல். இப்படி ஒரு சிந்தனையை செய்ய வேண்டும் என்று ஒரு அருட்கருணை கைகூட்டி இருக்க வேண்டும். அந்த அருட்கருணையை கைகூட்டி வைத்த விதத்தில் அதனை நிறைவேற்றி இருக்கிற சிவ பரம்பொருளுக்கும் அண்ணன் பெரி முத்துராமன் அவர்களுக்கும் அதனை சார்ந்திருக்கிற அனைத்து குழுவினருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக இந்த உழைப்பு நடந்தேறி இருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி. மிக சுருக்கமாகவும் மிக அருமையாகவும் இனிமையாகவும் பேசி முடித்திருக்கிறீர்கள். உங்களை நாங்கள் வேற்று ஆளாக நினைப்பதே இல்லை. நீங்கள் ஏகன் அநேகன் குடும்பத்தின் ஒரு உறுப்பினராகத்தான் கருதுகிறோம். அந்த வகையில் உங்கள் தந்தையாரிலிருந்து தொடங்கி இன்று வரை நீங்கள் எங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்த்துரைக்கு மிக்க நன்றி. நம்முடைய நிறைவு பேச்சாளர் வாழ்த்துரை வழங்க வந்திருக்கிறார்கள். கவிஞர் விஜயகிருஷ்ணன் அவர்கள் பாலம் என்ற ஒரு நிகழ்வை தொடர்ந்து தூர்தர்ஷனில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். வெளிநாடு வாழ் தமிழர்களை ஒருங்கிணைக்கும் பணியில் அந்த வெளிநாட்டு தமிழர்களின் நிகழ்வுகளை எல்லோருக்கும் கொண்டு சேர்க்கும் பணியில் மிகச் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். வாருங்கள் கவிஞர் விஜயகிருஷ்ணன் அவர்களே, தங்களுடைய சிறப்புரையை தாருங்கள். வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய குரல் பதிவு கேட்கிறதா? நல்லா கேட்குது. வணக்கம், வாழ்த்துக்கள். இறைவன் அருள். கங்கை மடி அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். கங்கை மடி உடையவனே, காட்சிக்கு நீ எளியவனே, எங்கையார் மலர்கள் அள்ளி எம்பிரான் நின்மேல் தூவி பொங்கி வரும் உவகையாரே பூசணைகள் செய்வேன் ஏற்பாயோ. ஒரு உலகளாவிய மிகச்சிறந்த நிகழ்ச்சி, ஆன்மீகம் வேரூன்ற அடுத்த தலைமுறை தங்களுடைய வாழ்வில் ஒளியேற்ற ஒரு மிகச்சிறந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வருகின்ற ஏகன் அநேகன் தவக்குழுவை உலக மக்கள் அனைவரும் உவந்து போற்றுகிறோம். ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற பேரவா என்றும் உள்ளது. பிறந்த நாள் முதல் அத்தனை நாட்களும் நம்முடைய மனதில் தோன்றுகின்ற அத்தனை அவாக்களும் மிகச்சிறந்த பாதையில் நம்மை வழிநடத்தி செல்ல வேண்டும். அதற்கு மிக பெருந்துணைதான் இறைவனுடைய அருள். விநாயகர் அகவல் ஒவ்வொரு திருமுறைகளையும் பற்றி நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்ற போது விநாயகர் துதி தொடங்கி அனைத்து ஆன்மீக செய்திகளை இந்த பிள்ளைகள் வழங்கும் போது உடலினிது யாடினிது என்பார் தம்மக்கள் மடலை சொல் கேளாதார் என்று வள்ளுவர் பெருந்தகை சொன்னது போல அத்தனை இனிமையாக, குரல் இனிமையாக, அது மட்டுமல்லாமல் அந்த கருத்தை உணர்ந்து அவர்கள் சொன்ன விதம் அவர்களை பாராட்டுவதா, அவர்களுக்கு இத்தகைய மிகச்சிறந்த பதிவுகளை வழங்கிய பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் இத்தகைய தவக்குழுவையும் பாராட்டுவதா என்று நான் இந்த நேரத்திலே வியந்து வியந்து அமர்ந்திருக்கிறேன். உள்ளபடியே ஒரு மிகச்சிறந்த செயல். சொல்வார்கள், மனிதர்களுக்கு ஞானம் வேண்டும். மனிதர்களுக்கு ஞானம் வேண்டுமென்றால் அந்த ஞானம் எந்த கடையில் கிடைக்கும், போய் வாங்க முடியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டாராம். ஞானம் எந்த கடையிலும் இல்லைங்க, உங்கள் மனதுக்குள்ளே நீங்கள் அதை உருவாக்கி வளர்த்து கொள்ள வேண்டும், அத்தகைய சூழல்தான் என்று அறிவுரை சொன்னவர் சொன்னபோது அப்போ ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். அதாவது ஒரு மன்னன், பல்லவ மன்னன், தன்னுடைய நாட்டிலே கடற்கொள்ளைக்காரர்களால் தாக்கப்பட்ட போது
அந்த கடல் கொள்ளைக்காரர்களை பலமுறை முயன்றும் அவனால் வெல்ல முடியவில்லை. அப்படி வெல்ல முடியாத போது அவனுக்கு என்ன செய்வது என்று ஒன்றும் புரியவில்லை. இறுதியாக சொன்னானாம், எப்படியாவது இந்த முறை நான் வேகமாக எந்த வகையிலாவது என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, எப்படியாவது நான் வென்றாகத்தான் வேண்டும் என்று தன்னுடைய ராஜபுரவி குதிரையை உடனே அந்த குதிரையை தயார் செய்து அதன் மீது நான் ஏறி செல்ல வேண்டும் என்று சேனாதிபதியிடம் உத்தரவிட்டார். உடனே குதிரை தயார் செய்யப்பட்டது. ஏறி அமர்ந்தான் மன்னன். ராஜசிம்ம பல்லவனுடைய கதை ஏறி அமர்ந்தான். குதிரை வேகமாக சென்றது. அவன் கச்சி என்கின்ற காஞ்சிபுரத்திலிருந்து கடல் மல்லை என்ற, அந்த காலத்துல மாமல்லபுரம், இப்ப மகாபலிபுரம் சொல்றீங்க, கடல் மல்லையை நோக்கி அவன் பயணம் செய்ய வேண்டும். அங்குதான் கடல் கொள்ளைக்காரர்களுடைய பெருந்தொல்லை இருந்தது. கச்சியில் இருந்து கிழக்கு நோக்கி அவன் கடல் மல்லை செல்ல வேண்டிய நிலையில் அவனுடைய புரவி, அவனுடைய குதிரையானது கிழக்கு திசையில் செல்லாமல் தெற்கு திசையிலே சென்றதாம். உடனே சேனாதிபதி சாட்டையால் குதிரையை அடித்திருக்கிறார். குதிரையை அடிக்க அடிக்க மன்னனுக்கு கோபம் வந்து விட்டது. குதிரை அதன் போக்கிலே விடு, அதை நீ அடித்து விடாது, செல்லட்டும் என்றார். அது கிழக்கு நோக்கி செல்லாமல் தெற்கேயே சென்றது. தெற்கே சென்று சென்று கடைசியில் பார்த்தீங்கன்னா சில காத தூரம் கழித்து ஒரு இடத்தில் குதிரை நின்றது. அங்கு அழகான ஒரு குளம், மலர்கள் பூத்திருந்த ஒரு அழகான குளம். அந்த குளத்தில் குதிரை குனிந்தவுடன் நீர் அருந்ததான் இங்கு வந்தது போல என்று நினைத்து குதிரை நீர் அருந்தியது. மன்னனும் நீர் அருந்தினான். அதற்கு பிறகு மீண்டும் அந்த குதிரை கிழக்கு நோக்கி செல்லாமல் தெற்கு நோக்கியே நகர்ந்தது. சேனாதிபதி கோபமாக வந்து அந்த குதிரையை மீண்டும் சாட்டையால் அடிக்க மன்னனை தடுத்தான். அதன் போக்கிலே விடு. இன்னும் சற்று தூரம் சென்றவுடன் அந்த குதிரை மீண்டும் தன்னுடைய முன்னங்கால்களை மண்டிக்கிட்டு குனிந்து நின்றது. உடனே மன்னன் இறங்கி பார்த்தான். அந்த இடத்திலே ஒரு மிகச்சிறந்த ஒரு இறைவனுடைய திருச்சிலை இருந்தது பூமியிலே. மன்னன் விழுந்து வணங்கி, பிறகு இந்த சிலையை காண்பிக்கத்தான் இந்த குதிரை இவ்வளவு தூரம் வந்ததோ என்று உடனே ஏறி அந்த அமர்ந்தான். எங்கு அமர்ந்தான்? அந்த குதிரை மீது அமர்ந்தான். உடனே அது காற்றில் செல்கின்ற ஒரு சருகு போல மிக வேகமாக கிழக்கு நோக்கி சென்றது. மன்னன் அந்த போரிலே வெற்றி பெற்றான். இதுல அந்த குதிரைக்கு ஞானம் இருந்ததா, சேனாதிபதிக்கு ஞானம் இருந்ததா, மன்னனுக்கு ஞானம் இருந்ததா என்று மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியை நாம் செய்ய முடியும். காரணம் என்னவென்றால், எப்படி அந்த குதிரை சென்றதோ அதற்கு தெரியுமா? ஏதோ விதத்தில் அதற்கு தெரிந்திருக்கிறது. சேனாதிபதிக்கு அவனுடைய கடமைதான் பெரியது. உடனடியாக மன்னன் கிழக்கு நோக்கி சென்று அந்த போரிலே வெல்ல வேண்டும், அவனுடைய கடமை. ஆனால் மன்னன் இதை ஆராய்ந்து பார்த்தான். இதில் ஏதோ ஒன்று இருக்கிறது, இந்த வழியிலே நாம் செல்லலாமே. ஒவ்வொரு முறையும் இறைவன் நமக்கான ஒரு வழியை காட்டுகிறான், அந்த வழியில் நாம் செல்ல வேண்டும். அது நல்ல வழியாகத்தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அந்த வழி என்பது நாம் போன பிறகு அது நல்ல வழியாக இல்லாவிட்டால் அதற்காகத்தான் நாம் என்றுமே மிகச்சிறந்த சான்றோர்கள், முன்னோர்களுடைய வாக்கினை தொடர்ந்து படிக்க வேண்டும். அப்படி முன்னோர்களுடைய சான்றோர்களுடைய தொடர்ந்து அந்த வாக்கினை படிக்கின்ற போது நமக்கு சில குதிரைகள் கிடைக்கும். நான் என்ற குதிரை அது ஒரு ஞான குதிரை. அந்த குதிரை ஏன் சொல்கிறேன் என்றால், ஏகன் அநேகன் தவக்குழுவை அந்த குதிரையாகத்தான் நான் பார்க்கின்றேன். சில பேர் சொல்வார்கள், இவர்கள் என்ன இப்படிப்பட்ட ஒரு நேரத்தை எப்படி செலவு செய்கிறார்கள், இதைவிட நாம் ஒரு சினிமாவுக்கு போகலாமே. இன்று இருக்கின்ற பல தகவல் தொழில்நுட்பத்திலே கையில் இருக்கிற தொலைபேசி, அலைபேசி, அத்தனை பேசிகளும் பல செய்திகளை தருகின்றன, இதை பார்க்கலாமே, எதற்கு இவர்கள் உட்கார்ந்து இதை மனப்பாடம் செய்கிறார்கள், பேசுகிறார்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மை அதுவல்ல. இப்படிப்பட்ட அந்த குதிரை எப்படி ஒரு பயணத்தை மேற்கொண்டதோ, ஒரு அருளை, ஒரு ஞானத்தை, ஒரு பேராற்றலை அந்த மண்ணிலே அந்த மன்னன் பெற்றான். இல்லையா? சொல்லுவான் இல்லைங்களா, எனக்கு கிரிக்கெட் கிரவுண்ட்ல அழகா அந்த கிரவுண்டை தயார் பண்ணி கொடுத்தா ரொம்ப நாளா விளையாடுவேன். உண்மைதான். இப்போ மலையிலையும் மடுவிலையும் போய் ஒரு கிரிக்கெட் ஆடுங்கன்னு ஆட முடியுமா? முடியாது. ஆனா அந்த கிரவுண்டை தயார் பண்ணி கொடுக்கணும். அப்படிப்பட்ட கிரவுண்டா தான் அந்த இறைநிலை, அந்த ஒரு சிலை இருந்த இடத்தை மன்னன் பார்த்தான். அந்த இடத்துல அவனுக்கு ஒரு ஞானம் வந்தது, அவனுக்கு ஒரு வீரம் வந்தது, ஒரு வேகம் வந்தது, போரிலே வெற்றி பெற்றான். சரிங்களா? அந்த சிலையை வைத்து பின்னாளிலே அவன் வெற்றி வழங்க பெறுவாள் என்று கோவிலை அமைத்தான். இது உண்மை நடந்த கதை. எங்களுடைய திண்டிவனம் அருகிலுள்ள சிறுதாமூர் என்ற கிராமத்தினுடைய புராண கதையைத்தான் நான் சொன்னேன். இப்போ அப்படிப்பட்ட ஒரு சிறந்த கிரவுண்ட், சிறந்த இருப்பிடத்தை உருவாக்கக்கூடிய விதமாகத்தான் இத்தகைய தவக்குழு, ஏகன் அநேகன் தவக்குழு பன்னெடுங்காலம் மிக சிறப்பாக பணியாற்றி வருகிறது. அதை புரிந்து கொண்டு எப்படி இந்த பயணம் அமைந்ததோ, சேனாதிபதி திட்டினாலும், சில சமயங்களில் பெற்றோர்கள் திட்டினாலும், சில சமயங்கள் மற்றவர்கள் இடைமறித்தாலும் நாம் இந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று
மன்னனைப் போல இந்த பிள்ளைகள் அத்தனை பேரும் இத்தகைய பயணத்திலே மிக சிறப்பாக சென்று அழகாக தங்களுடைய வாழ்க்கையிலே ஆன்மீக கருத்துக்களை, இனிய சிந்தனைகளை, புராண கருத்துக்களை, அழகான செய்திகளை அத்தனையும் உள்வாங்கி இந்த உள்வாங்கியை ஒரு வங்கியாக மனதிலே ஏற்படுத்தி அதன் மூலம் பயன்பெற்றுகிறார்கள் என்றால் இதற்காக நாம் அனைவரையும் பாராட்டுகின்றோம். இத்தகைய பணிகளை நிறைய பேர் ஒரு அகல் விளக்கை வைத்து 1,00,000 அகல் விளக்குகள் ஏற்றுவது போல இந்த பிள்ளைகள் அத்தனை பேரும் பல கோடி பிள்ளைகளை, ஆன்மீக மனமுள்ள பிள்ளைகளை, நேர்மையான மனமுள்ள பிள்ளைகளை, அறம் சார்ந்த வாழ்க்கை உள்ள பிள்ளைகளை உருவாக்க முடியும் என்பது மிக பெரும் நம்பிக்கையை மேலும் வளர்த்தும் விதமாகத்தான் இந்த ஐயா திரு முத்துராமன் அவர்களுடைய பணியும் இங்கு பேசிய வாழ்த்துரை வழங்கிய பங்கேற்ற அனைவருடைய பணிகளையும் நான் பார்க்கின்றேன். இத்தகைய பணிகள் தான் நமக்கு தொட்டனை தூறும் மணற்கேடி மாந்தற்கு கற்றனை தூறும் அறிவு என்பது போல அறிவு என்பது நமக்குள்ளே வருவது, கல்வி என்பது பிறர் நமக்கு சொல்லிக் கொடுப்பது. எப்படி ஒரு கிணத்துல நீர் இருக்கும், அந்த நீர் மேலே கொண்டு வரணும் ஒரு மோட்டர் வேணும். இதான் சொல்லுவாங்க, எடுத்த உடனே அந்த மோட்டர் சுவிட்சை போட்டால் மேலே தண்ணி வராது, ஏர் பிளாக்னு இருக்கும், காற்று அடைப்பு இருக்கும். உடனே அந்த பைப்பை கையில் பிடிச்சிட்டு இங்கேருந்து வெளியிலேருந்து கொஞ்சம் தண்ணியை கொட்டி அந்த பைப்பில் இருக்கிற ஏர் பிளாக்கை எடுத்துருவாங்க. அதாவது அந்த காற்று அடைப்பு நீக்கப்படும். அப்புறம் போய் சுவிட்சை போட்டிங்கன்னா தானாக கிணத்துல மேலே நீர் வரும். முதல்ல வந்த நீர் அது நாம் உள்ள பைப்பில் செலுத்தின நீர், அதை கல்வின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு அந்த கிணத்துலேருந்து மேலே வருது இல்லைங்களா, தொடர்ந்து மேலே வருது, அது அறிவு, ஞானம், சிந்தனை. முதல்ல இது நம்ம கிராமங்களில் பார்ப்பது. கிராமங்களில் பார்த்தோம்னா இந்த கிணத்துல ஏர் பிளாக் இருக்குங்க, மோட்டர் போட்ட உடனே தண்ணி வரல, மேலேருந்து தண்ணியை கொட்டு, பைப்பு ஃபுல் ஆன உடனே திருப்பி கீழே தண்ணி வரும். அப்போ அந்த கல்வியை புகட்டுகிறார்கள் ஆசிரியர்கள். கீழேந்து தானாக வருவது அந்த தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூறும் அறிவு. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே எம்பெருமான் முருகப்பெருமான், அவருடைய அண்ணா விநாயக பெருமான், சிவபெருமான், வைணவ தெய்வங்கள் அத்தனை பேரும் நமக்கு உடனிருக்க இத்தகைய அருமையான அமைப்பின் மூலம் நாம் கற்றுக்கொண்டால் நாம் நடந்து நாம் பயணிக்கின்ற வாழ்க்கை மிகச்சிறந்த வாழ்க்கையாக மாறும். வளமான வாழ்க்கைக்கு வழியொன்று காண உளமாற விரும்பாதோர் உண்டோ எவரேனும் நலமான முன்னேற்றம் நாம் காண இங்கு பலமான பாதையினை உருவாக்கல் நன்று என்று ஆன்றோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பலமான பாதையினை உருவாக்கி வழங்குகின்ற ஏகன் அநேகன் தவக்கொடுவனுடைய பணிகளை நான் வெகுவாக பாராட்டுகின்றேன் என்ற ஒரு வார்த்தையோடு மட்டுமல்ல, இத்தகைய அவர்களை உலகம் முழுவதும் உள்ள அத்தனை பேரும் குரல் கொடுத்து தோளோடு தோள் நின்று வணங்கி வாழ்த்தி தாமும் பங்கு வர வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய அவாவோடு இந்த களத்திலே நானும் இருக்கின்றேன். சென்னை தூர்தர்ஷன் என்கின்ற அரசு தொலைக்காட்சி தூர்தர்ஷன் தமிழ் என்ற பெயரிலே சென்ற ஆண்டு ஜனவரி மாதம் முதல் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட, அதாவது பெயர் மாற்றம் செய்யப்பட்டது தொலைக்காட்சியில் தமிழ் பாலம் என்ற நிகழ்ச்சி அயலகத்தில் வெளிநாட்டில் வாழ்கின்ற மிகச்சிறந்த சாதனையாளர்கள், தமிழ் அன்பர்கள், நம்முடைய தமிழ் கலை பண்பாடு கலாச்சாரம் அத்தனையும் அயலகத்தில், அதாவது தன்னுடைய வேரடி மண்ணை மறக்காமல் அயலகத்தில் அவற்றை பரப்புகின்றவர்களை நாம் இந்த நிகழ்ச்சியிலே, அதாவது தமிழ் பாலம் என்கின்ற தூர்தர்ஷன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே வரவழைத்து அவர்களை நாங்கள் பாராட்டி மகிழ்கின்றோம். அத்தகைய விதத்தில் நான் உள்ளபடியே மிகவும் ஆர்வமாக இருக்கின்றேன். ஏகன் அநேகன் தவக்குழுவை பாராட்ட, ஏகன் அநேகன் தவக்குழுவினுடைய ஆணிவேராகவும் ஆத விருட்சமாகவும் விளங்குகின்ற திரு பெரிய முத்துராமன் ஐயா அவர்களை பாராட்ட நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அவரை பாராட்டுவது என்பது பல்லாயிரக்கணக்கான இந்த குழந்தைகளை பாராட்டுவது, அவரை பாராட்டுவது என்பது பல்லாயிரக்கணக்கான முறையிலே, வகையிலே, நேரங்களிலே வாழ்த்துக்கள் வழங்கிய ஆன்றோர்களை பாராட்டுவது, அவர்களை பாராட்டுவது என்பது நாம் இறைவனுக்கே செய்கின்ற ஒரு நன்றி கடனாகும் என்ற வகையிலே என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்து மீண்டும் நாம் சந்திப்போம். எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் வேண்டும். இந்த கங்கை முடி உடையவன் காட்சிக்கு எளியவன், அவனை எங்கையால் மலர்கள் அள்ளி எம்பிரான் நின்மேல் தூவி பொங்கி வரும் உவகையாலே தினம் பூசனைகள் செய்வோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி ஐயா, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. நிறைவான நிறைவுரை. இதற்கு மேல் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. மகிழ்ச்சி. நன்றி நன்றி. சந்திப்போம். நிறைவும் நன்றி. நவிலும் சீதா சண்முகம். திருச்சிற்றம்பலம். திருவருளும் திருவருளும் துணை இருக்க
எங்களின் ஏகன் அநேகன் தவக்குழு இன்று விநாயகர் அகவல் போட்டி பரிசு அறிவிப்பும் 12 திருமுறையுடன் முருகன் வழிபாட்டையும் செய்து மகிழ்ந்தோம். இறைவனுக்கு எம்பெருமானுக்கு மனமே மொழிகளால் நன்றி சொல்லி இந்த மாபெரும் பணியில் ஈடுபட்ட அனைத்து பெருமக்களும், அதாவது அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டு, பிள்ளையார் என்ன சிவமைந்தனை ஓங்கார வடிவமாக இருக்கும் பூதகணங்களுக்கெல்லாம் தலைவனான கணேசனை ஆனந்தத்தையும் சுபிட்சத்தையும் தரக்கூடிய அந்த பெருமானை நமக்கு ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொன்றுக்கும் துணையாக இருந்த, கருவிலிருந்து திரு வரைக்கும் வரணும் இல்லையா, கருவில இருந்து திரு வரைக்கும் வரக்கூடிய அனைத்து பணிகளிலும் ஈடுபட்ட அனைத்து பெருமக்களுக்கும் மனமை மொழிகளால் நன்றி சொல்லி, அவர்கள நம்ம நேரடியாவும் இருந்த பேக் ஆஃபீஸ் ஒர்க் செஞ்சவங்களும் இருக்காங்க. அப்ப நேரடியா இருக்கிறவங்கள நமக்கு தெரிஞ்சிருக்கும், பேக் ஆஃபீஸ் ஒர்க் செஞ்சவங்கள எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அதனால அவங்க எல்லாருக்கும் மனமை மொழிகளால் நன்றி சொல்கிறோம். நமக்கு இன்று அதாவது 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது எங்களது குழு ஆரம்பித்து. நாங்கள் ஒரு சைவ திருமடங்கள், அதாவது ஆதீனங்கள் செய்யும் பணியை இணைய வழி கோயிலாக, இணைய வழி ஆலயமாக நாங்கள் கருதும் ஏகன் அநேகன் மூலம் செய்து வருகிறோம். பலருக்கும் தெரிந்திருக்கும், அமாவாசை பௌர்ணமி 2 நாட்களிலும் சிவநாம ஜெபம் செய்து வருகிறோம். சதுர்த்தி மாதம் 2 முறை செய்து வருகிறோம். விநாயகர் வழிபாடு இன்று காலையும் நடைபெற்றது. இன்று விநாயகர் வழிபாடோடு அதே நாளில் இன்று எங்களுக்கு விநாயகர் அகவல் போட்டி முடிவுகளையும் அறிவிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. பெருமானின் பேரருளால் தான். அது ஒரு கோயின்சிடென்ஸ் தான். நாங்க பிளான் பண்ணி பண்ணல, ஆனா அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அது பெருமானுக்கு, பெருங்கருணையாளனுக்கு நன்றி. சஷ்டி மாதம் 2 முறை செய்கிறோம். அவங்க சுந்தரி அம்மா சொன்ன மாதிரி தொடங்கினது சதுர்த்தியில தான் தொடங்கி இருக்கோம். அதுவும் திட்டமிடல. சதுர்த்தியில் தொடங்கப்பட்டு சதுர்த்தியில் நிறைவடைகிறது. ஆமா, இதோட இதுல எல்லாருமே ஒரு டீமா செயலாற்றி இருக்காங்க. அந்த ரிலே ரேஸ் மாதிரி தான். அடுத்து யார் வரப்போறான்னு கூட நாங்க யோசிக்கிறது இல்ல. ஆனா அந்த அடுத்த ரிலே ரேஸ்ல வர வேண்டிய ஆள் தானா வருவாரு, அவர் அடுத்தது வாங்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பார். இப்படிதான் நடந்தது. தொடருங்க. மாத கார்த்திகை வழிபாடு, மாத சிவராத்திரி வழிபாடு, திருவாசக முற்றோதுதல் 4 முறை, காரைக்கால் அம்மையார் பாடல்கள் முற்றோதுதல் தொடர்ந்து செய்து வருகிறோம். அது மட்டுமல்ல, பயிற்சி வகுப்புகள் பெரிய புராணத்தில் நமக்கு சேக்கிழார் பெருமானாருடைய பெரிய புராணம் பயிற்சி வகுப்பாகவும், தேவாரத்திற்கு வரிக்கு வரி திருவாசக உரை தந்த சோசோமி ஐயா அவர்களின் உரையை கொண்டு அதுவும் பயிற்சி முகமாக, பயிற்சி வகுப்பாக தொடர்ந்து வாரந்தோறும் நடைபெற்று வருகிறது. இதெல்லாம் செஞ்சுட்டு வரோம்னா பெரிய கருணை, பெருங்கருணையாளனுக்கு தான் நன்றி. இதெல்லாம் காரணம் பின்னாடி நான் சொல்றேன். இன்று எங்களை முக்கியமான செய்தியை நம்ம இங்க குறிப்பிடணும். இதுல பணி செய்யறவங்க வெவ்வேறு டைம் ஜோன்ல இருக்காங்க. அதாவது உங்களுக்கு உலகத்துல உள்ள எல்லா டைம் ஜோன்லயும் இதுல இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஆஸ்திரேலியாவில இருந்து ஒருத்தர் இணைஞ்சு, அவங்க நம்ம ஆரம்பிக்கிற நேரத்துல அவங்களுக்கு மிட் நைட் வர்றதுனால முதல் கொஞ்ச நேரத்துல கலந்துருந்துட்டு போயிட்டாங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா, உலகத்தினுடைய எல்லா டைம் ஜோன்ல உள்ளவங்களையும் இதுல இணைஞ்சு பணி பண்றாங்க. அப்ப இதுல ஒரு சுமூகமான முறையில அது ஒரு புரிதலோட போகுதுன்னா, அது பெருமானுடைய பெருங்கருணையும் அந்த இணைந்திருக்க அடியார்களுடைய ஒன்றிணைந்த மனமும் தான் காரணம். அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாயேன்னு மாணிக்கவாசகர் சொன்ன மாதிரி, அந்த கூடுமை தொண்டர் குலாத்துடன் எங்களை கூட்டோம்னு ஔவையார் கேட்ட மாதிரி, அந்த மாதிரி இயல்பா ஒரு கூடுமை தொண்டர் குலாத்தை அங்கு பெருமான் எங்களுக்கு கூட்டி கொடுத்திருக்கின்றார். அதுதான். தொடருங்க சீதா. இன்று எங்களை அதாவது எங்களை மட்டுமல்ல, எங்களோடு பயணித்த, அதாவது ஒவ்வொரு சிறுவர் அத்தனை பேரையும் வாழ்த்தி சிறப்பித்த தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்களுக்கு மனமை மொழிகளால் நன்றி சொல்லி, சீர்வளர் சீர் நாராயண சுவாமிகள் கோவிலூர் மடாலயம் அவர்களுக்கு மனமை மொழிகளால் நன்றி சொல்லி, சிவத்திரு தியாகராஜன் ஐயா அவர்கள், பவானி தியாகராஜன் ஐயா என்று தெரியாதவர்கள் இருக்க மாட்டார்கள், அவர்களுக்கு மனமை மொழிகளால் நன்றி சொல்லி, தவத்திரு வாதவூர் அடிகள் தர்மமிகு சென்னை சிவலோக மடம் அவர்களுக்கு மனமை மொழிகளால் நன்றி சொல்லி, தவத்திரு குமரகுருபர சுவாமிகள் கௌமார மடாலயம் அவர்களுக்கு மனமை மொழிகளால் நன்றி சொல்லி, டாக்டர் ருத்ரசிவா பிரம்மஞான புற்சபை அவர்களுக்கு மனமை மொழிகளால் நன்றி சொல்லி,
முனைவர் மு பழனியப்பன் ஐயா அவர்களுக்கு மனமை மொழிகளால் நன்றி சொல்லி, இப்போது முத்தாய்ப்பாக நான் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்தேன் அப்படின்னு சொல்லி நமக்கு கவிஞர் விஜய் கிருஷ்ணன் அவர்களுக்கு மனமை மொழிகளால் நன்றி சொல்கிறோம். இதெல்லாம் எங்களை இன்னைக்கு வாழ்த்தின, எங்கள் பணியை சிறப்பித்த, எங்கள் பணியை சொல்லி எல்லாம் சிறப்பித்த அவர்கள் அனைவருக்கும் நன்றி. எங்களோடு பயணித்த இன்னைக்கு எங்களுடைய கோஆர்டினேட்டர்ஸ், ஒருங்கிணைப்பாளர்கள் வடிவாம்பாள் ஆட்சி, சிவகாமி சரவணன், சுந்தரி தில்லையம்மா, சுந்தரி சுப்பிரமணியன் அம்மா, முத்துலட்சுமி, உமாமையப்பன் அவர்கள் அனைவருக்கும் நன்றி. இது இன்னைக்கு இவங்க இந்த இடத்துல இருந்தாங்க. இல்லாதவங்க, அதாவது இந்த நடுவர்களுக்கு தான் பெரும் பங்கு. இதுல இந்த பங்கு பெற்றவர்களுக்கு பங்குனாலும் நடுவர்களுக்கு பெரும் பங்கு. ஏன்னா ஒவ்வொரு நிலையிலையும் அவர்களை நடுநிலைமை தவறாமல் அதை ஆராய்ந்து அந்த குழந்தைகளோடு தானும் ஒரு குழந்தையாக மகிழ்ந்து அவர்கள் சொல்லுவதை செவி சாய்த்து கேட்டு அது மாதிரி பண்ண அனைத்து நடுவர்களுக்கும் மனமை மொழிகளால் நன்றி சொல்கிறோம். கந்தர் அலங்காரத்துல கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலை மேல் ஐயன் கையெழுத்தே அப்படின்னு அருணகிரி பெருமான் சொல்லுவாரு. இதெல்லாம் இந்த வேதங்கள் கேட்கும் போது, வேதங்கள் படிக்கிறாங்க இல்லையா அந்த சிவாச்சாரியார் பெருமக்கள், அவங்க எப்படி அந்த காதால கேட்டுதான் அந்த வேதங்களை கேட்கிறாங்க, அதுக்கு பொருள் கேட்டெல்லாம் படிக்கிறது இல்ல. அப்ப சின்ன குழந்தையில இருந்து அது படிச்சுட்டா பின்னாடி வரும்போது அதுக்கு கண்டிப்பா பொருள் புரியும். அப்ப ஒளி வடிவமாக இந்த ஆக்கை ஆனது மாறிவிடும் என்பதற்காக தான் அந்த இது. இப்போ அதே பணிய இந்த சிறு வயதுல நம்ம உண்டாக்குறோம். அப்ப உண்டாக்குற பணிய பெருமான் எங்களுக்கு தந்தாரு. அதுக்கு மிக மிக நன்றி. அவருடைய பெருங்கருணை தான் இந்த பணியை இவங்களுக்கு உமா சொல்லும் போது சொன்னாங்க, இவங்களுக்கு இன்ன பணி சொன்னா இது செய்வாங்க அப்படிங்கிறதுக்காக கொடுத்தாங்கன்னு. அது மாதிரி அந்த புரட்சி மாதிரிதான் இது. எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய பல அண்ணன் சொன்னது போல பல டைம் ஜோன்ல இருக்கும். அவங்க வந்தா நாங்க வர முடியாது, நாங்க வந்தா அவங்க வர முடியாது. ஆனா எல்லா நிகழ்வுகளையும் எல்லாரும் பங்கெடுத்துக்கிறோம். 4 மணிக்கு ஆரம்பிக்கிற திருவாசகம் 9:30 மணி வரைக்கும் போகுதுன்னா 4 மணிக்கு அந்த அதாவது இரவை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஆஸ்திரேலியால இருக்கிறவங்க பங்கெடுக்கிறாங்க. திருப்பி அப்பதான் விடிய போகுது, அப்ப இருக்கிற நம்ம யுஎஸ்ல இருக்கிறவங்க எல்லாம், அமெரிக்கால இருக்கிற பெருமக்கள் பங்கெடுக்கிறாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பங்குக்கு, அதாவது பெரும் பணியாற்ற ஒத்த மனதுடன் பயணிக்கும் அன்பரோடு எங்களை பயணம் செய்ய வைக்கிறாரு. அதுக்கு நன்றி. இதெல்லாம் நான் சொல்றேனே, அறம் சார்ந்த ஒரு சமுதாயம் உருவாக பல ஆதீனங்கள் பெரும்பாடுபட்டு கொண்டிருக்கும் இந்த நிலையில் அந்த பணியை தன்னுடைய பணியாக, தன்னுடைய ஒரு தவமாக செய்து வரும். இத இட்டமுடன் என் தலையில் இன்னபடி என்று எழுதிவிட்ட ஈசன் அப்படின்னு ஔவையார் சொல்லுவாங்க. அதுபோல அவர்களுக்கு இந்த பணி தந்ததாக தன் சிறமேல் கொண்டு எங்களை எல்லாம் சிவபுரத்திற்கு அழைத்து செல்லும், நம்மை எல்லாம் அழைத்து செல்லும் அண்ணன் பெரிமுத்துராமன் அவர்களுக்கு மனமை மொழிகளால் நன்றி சொல்லி, அதாவது இந்த குழுல அடியேனும் இருக்கிறேன், ஒரு ஒருங்கிணைப்பாளரா இருக்கேன். இதுக்கு ஒரு தினமும் இது மாதிரி ஒரு சிவாய நம அப்படின்னு சொல்லி நம்ம எந்திரிக்கும் போதே நமக்கு இன்னைக்கு என்ன பணி அப்படின்னு சொல்லிதான் எந்திரிக்கிறோம். அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்த அண்ணன் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலும் மனமை மொழிகளால் நன்றி சொல்லி, அண்ணன் சீதா ஒரு நிமிஷம், நடுவர்களாக பணியாற்றிய சொல்ல மறந்து போன பேர்களை சொல்லிடுறேன் எனக்கு ஞாபகத்துக்கு வர்றத. நடுவர்களாக நீங்க சொல்ல மறந்த பேர்கள்: துபாயிலிருந்து மெய்யப்பன் அவர்கள், எட்மண்டன் கனடாவிலிருந்து விஸ்வேஸ்வரன் அவர்கள், சென்னையிலிருந்து சிவகாமி சரவணன் அவர்கள், மலேசியாவிலிருந்து லட்சுமி பழனியப்பன் அவர்கள். இவர்களுடைய ஒரு நடுவர்களாக பணியாற்றியதை ஏகன் அநேகன் குழுவின் ஒரு அங்கத்தினர்கள் என்ற முறையிலும் ஒரு அவர்களுடைய பணியை நாம் பெருமானுக்கு அவர்கள் செய்த சமர்ப்பணத்தை நன்றியோடு நினைக்கின்றோம். மேலும் இறுதியில் அந்த விக்டரி கோட்டுக்கு கொண்டு போன அந்த கடைசியா அந்த சர்டிபிகேட் டிசைன் பண்ணி கொடுத்த சக்திவேல், அதை ஸ்டேட் பேங்க்ல ஒரு கம்ப்யூட்டர் டிவிஷன் கேரளாவில் இன்சார்ஜா இருந்த அவங்க தெய்வநாயகம் ஐயா, அவர் தானாக நம்ம அதை பத்தி கூட இதை எப்படி பண்ண போறோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா நம்ம அதை ரொம்ப கவலைப்படுறதுக்கு முன்னாடியே அந்த விநாயக பெருமான் நமக்கு அனுப்பித்து கொடுத்த தெய்வநாயகம் ஐயா மிக சிறப்பாக ஆயிரக்கணக்கானவருக்கு சர்டிபிகேட்டை ரெடி பண்ணி பாதி பேருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. மீதி உள்ளவங்களுக்கு இன்னும் 2-3 பேருக்கு அனுப்ப போறாங்க.
அது மாதிரி அந்த வெற்றி கோட்டுக்கு அந்த டீம் ரேஸ், அந்த ரிலே டீம்ங்கிற மாதிரி ரிலே ரேஸ்ல கடைசியாக வந்து அதை நிறைவு செய்து கொடுத்தவர்களுக்கும் இன்றைய தினத்தில் வந்து இதை மிக சிறப்பாக எங்களுக்கெல்லாம் வாழ்த்துறை அனைத்து பெருமக்களுக்கும் அது பங்கு கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துறை வழங்கிய அனைத்து ஆன்மீக பெருமக்களுக்கும் நாங்கள் நன்றி கூறி தொடருங்கள் சீதா. நிறைவு செய்ய இருக்கின்றோம். நன்றி சொல்ல மறந்தவர்களை அண்ணன் நினைவூட்டியமைக்கு நன்றி. தொடர்ந்து இவர்களது வழிகாட்டுதலில் நாங்கள் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு ரயில் என்ஜின் போல பலர் தொடர் வண்டிகள், அதாவது தொடர் பெட்டிகள் வந்து இணைந்து கொண்டே இருக்கிறது. முதல்ல ஒண்ணு, அடுத்த ஒண்ணு அப்படின்னு அப்படி இணைந்ததுதான் ஒவ்வொன்னா அமாவாசை சிவநாம ஜபம் தொடங்கி இப்போது காரைக்கால் அம்மையார் முப்போதுதல் மாதந்தோறும் நடைபெறுவது வரை ஒவ்வொரு கோச்சா இப்ப ஜாயின் ஆயிடுச்சு. இதுல நம்ம விநாயகர் அகவல் போட்டியும் பெரிய அளவில் உலக அளவில் எல்லோர் மனதிலும் அதாவது மற்றதெல்லாம் வந்து வரிகளாக மனப்பாடம் செய்திருந்தார்கள்னா இப்ப இது வரிக்கு பொருளையும் சேர்த்து அவர்கள் படித்திருக்கிறார்கள். அது வந்து பெரும் கருணை தான். அந்த எண்ணத்தை கொடுத்த பெருமானுக்கு அதை கொண்டு செலுத்திய அனைவருக்கும் நன்றி சொல்லி நாங்கள் இன்னும் எங்களோடு பயணம் செய்ய பல அடியார் பெருமக்கள், நாங்க இப்போ ஒரு நிறைய பேர் 10,000 பேர் இருக்கோம் அப்படின்னா கூட இன்னும் நிறைய பேர் எங்களோட பயணம் செய்ய இதை பார்த்து வருவதற்கு, இந்த ஒரு அறம் சார்ந்த ஒரு சமுதாயம் உருவாவதற்கு எங்களால் இயன்றதை செய்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் மனமை மொழிகளால் நன்றி சொல்லி இன்றைய இணைப்புக்கு உதவிய அனைவருக்கும், இந்த இணைப்பு கிடைக்கிறதே பெருசு. நம்ம எல்லா இடத்துலயும் ஒரு இணைப்பா யார் இருக்கிறாரு? சிவபெருமானும் அப்படி ஒரு விநாயகர் பெருமான் எல்லாத்தையும் அப்படி ஒரு நூல் இழையாக நமக்கு கும்பாபிஷேகத்துல இங்க கும்பத்துல இருந்து எப்படி போகுதோ அது மாதிரி ஒரு பவரை தராரு. அவருக்கு ஒரு பெரிய நன்றி. மனம்மை மொழிகளால் நன்றினா நேரடியா யாருடைய திருவடியையும் தொட்டு வணங்க இயலாத காரணத்தால் மனம்மை மொழிகளால் நன்றி சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்கிறோம் எங்களது நன்றியுரையை. இது நிறைவல்ல, இது ஒரு ஆரம்பம். மீண்டும் சந்திப்போம். இன்றைய நிகழ்வை சரியா, இன்றைய நிகழ்வை நிறைவு செய்கிறோம். நன்றி அனைவருக்கும். ஹரஹர நம பார்வதி வதையே, ஹரஹர மகாதேவா. எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ சக்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய்.